ஹாய் டியர், டுடே நம்ம பிடிஎஸ் இந்த ஹாண்டட் ஃபாரஸ்ட் அதோட பேலன்ஸ், அதாவது 3வது எபிசோட் பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் சொல்கிற ஸ்டோரி நிஜமாவே ஹாரராக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க டியர். முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு என்னோட பெஸ்ட் நான் கொடுக்குறேன். ஓகேவா? நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹாரராக இருக்கிற மாதிரி ஸ்டோரிஸை அண்ட் எனக்கு இந்த ரொமான்டிக் ஸ்டோரியெல்லாம் ஒழுங்காக வர மாட்டேங்குது. அது என்னமோ எனக்கு தெரியவும் மாட்டேங்குது. பட் இது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஒரு ஸ்டோரி மட்டும் எனக்கு எப்படி சொல்கிறது, இந்த சண்டே என்றைக்கு வரும், இந்த சண்டேக்கான வீடியோ எப்போ ரெக்கார்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஆசையாக இருக்கும். ஸோ இது மட்டும் எனக்கு செமையாக ஆசையாக இருக்குது. அதனால் ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன். ஓகே ஓகே பாய். சாரி ஹாய். ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம் டியர். எனக்கு ஃபாஸ்ட்டாக பேசினா வாய் ஒரு மாதிரி வளருதுங்க டியர். ஸோ நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுகிறேன். உங்களுக்கு நான் ரொம்பவே ஸ்லோவாக பேசுகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ளேபேக் ஸ்பீடு இருக்கும்ல, அந்த மேலே செட்டிங்கில், ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் நார்மல் இருக்கும், அது 1x 2x இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குறதுக்கு ஓகேவோ அந்தளவுக்கு வச்சு கேளுங்க. ஓகேவா? சரி ஓகே, நான் ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். யாராச்சும் லாஸ்ட் எபிசோட், அதாவது செகண்ட் எபிசோட் நீங்கள் பார்க்கல, அதாவது ஃபஸ்ட்டு செகண்ட் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இதை பாருங்க டியர், அப்போ தான் புரியும். ஓகேவா? நான் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன் லாஸ்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறத. லாஸ்ட்டாக அதாவது செகண்ட் எபிசோடில் எண்டிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஜிமினோட கண்ணுக்கு மட்டும் ஒரு வீடு மாதிரி தெரிஞ்சிருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு வீடு மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஆனால் இருட்டில் பார்க்குறப்போ அது ரொம்ப ஹாண்டட் பிளேஸ் மாதிரி இருக்கும். செம்ம பயங்கரமாக, ஒரு மாதிரி அமைதியாக நிசப்தமாக, செம்மையாக ஒரு மாதிரி ஹாரராகவே இருந்திருக்கும். ஜிமின்காவது அட்லீஸ்ட் அந்த ஒரு அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு லேண்ட்மார்க் அந்த மாதிரி ஒன்று கிடச்சிருக்கும் அந்த வீடு. மற்ற யாருக்கும் ஃபுல்லாக காட்டுக்குள்ளே நிற்கிறதுனால ஜிமின் நான் நிற்கிற இடத்துல ஒரு வீடு மாதிரி பெருசாக இருக்குது, நீங்கள் எல்லோரும் அந்த இடத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ எல்லோரும் அதாவது அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்திருப்பாங்க. எல்லாருமே நின்றுருப்பாங்க. ஆனால் ஹோபி மட்டும் அவருக்கு வீடே தெரியலன்னு சொல்லுவார். அதுவும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு கேட் இருக்கும். ஸோ அந்த கேட்டை தாண்டினாங்க அப்படின்னா ஒரு பெரிய மெயின் ரோட், நார்மலாக நிறையா பஸ்ஸு வண்டி இது மாதிரி நிறைய போயிட்டே இருக்குது. நார்மலாக அந்த கேட்டு தாண்டிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதுவும் ஒரு பார்டர் எண்டு தான். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்போ, ஓகே அந்த கேட்டை தாண்டி போகணும், அந்த கேட்டோட சாவி மேபி இந்த வீட்டில் இருக்கலாம், ஒரு வேலை இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் அதை தாண்டி போனால் தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாவி எடுக்கிறதுக்காக அங்கே அந்த வீட்டுக்குள்ளே யாராவது போகணும் அப்படிங்கிற சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு ஹோபியை போக சொல்லியிருப்பா. ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஹோபி மட்டும்தான் அவளுக்கு பாயிண்ட் அவுட் ஆகுறாங்க. ஏன்னு அவளுக்கும் இன்னும் தெரியலை, யாருக்குமே எதுவும் புரியலை. லாஸ்ட்டில் எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஹோபி கண்ணே தெரியல, அந்த வீடே இல்லைன்ட்டு போயிருப்பாரு. ஆனால் அவர் போயிட்டு அந்த படி இருக்குல்ல, மற்ற எல்லாத்துக்கும் அந்த வீடு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்காது. ஏதோ நான் காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குதா அப்படின்ட்டு போயிருப்பாரு. செம பயத்தில் தான் போயிருப்பாரு. அப்படி போகிறப்போ ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும், அதாவது அந்த ஸ்டெப் இருக்குல்ல, எல்லாத்துக்கும் தெரியும், வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியுது, அவர் அந்த படிக்கட்டு மேலே காலை வைக்கிறது வரைக்கும் தெரியும். ஸோ அவர் அந்த ஃபஸ்ட்டு படியில் காலை வச்சதுக்கு அந்த வீடு ஃபுல்லாக அப்படி மறையிற மாதிரி இருக்குது. எல்லார் கண்ணுக்கும் செம பயமாக இருக்குது எல்லாருக்குமே. ஹோபிக்கு மட்டும் எதுவும் புரிஞ்சிருக்காது, ஏன்னா அவருக்கு அங்கே எதுவுமே தெரியலை இல்லையா. ஸோ தெரியாத மாதிரி இருக்கிறனால அவர் அப்படியே தின்னு முடிச்சுட்டு செம பயத்தில் தான் போயிருப்பார். அப்போ ஒரு மாதிரி ஹோபி திரும்பி இருப்பார் எல்லாரையும் பார்க்குறப்போ. ஸோ அப்படி ஹோபி எல்லாரையும் திரும்பி பார்க்குறப்போ ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துருப்பாரு. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஹோபி ஹோபியாகவே தெரியல, ஒரு மாதிரி வேற ஒரு ஆள் மாதிரி ஃபீல் ஆகுது எல்லாத்துக்கும் செம பயமாக இருக்குது. இது நம்ம ஹோபி ஹோம் தானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இவ்வளோ நேரம் இருந்தது நம்ம கூட இருந்தது ஹோபி இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ யோசிக்கிறாங்க. எல்லோரும் அந்த ஆஃபீஸில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட கான்டாக்ட் பண்ண பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. இது ஹோபி ஹோவா, அப்போது இது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவளும் எனக்கும் தெரியலை, நான் அதனால தான் அவரை போக சொன்னேன், என்ன ஆகுதுன்னு எனக்கும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹோபி ஒரு நிமிஷம் அந்த ஸ்டெப்லேருந்து அந்த கால் எடுத்து அந்த மாளிகை தெரியுது. நார்மலாக அது ஹோபி மாதிரி தெரிகிறாரு. ஸோ யாருக்குமே புரியலை, ஏன் இந்த மாதிரிலாம் ஆகுது, நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம், நீங்கள் தயவு செஞ்சு பயந்துடாதீங்க, அதுவும் இல்லாமல் உங்களோட கையை ஒருத்தர் கூட கையை விட்டுறாதீங்க, நீங்கள் தனியாக போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஜாயின் ஆக முடியாது, கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களோட கையை நல்லா கெட்டியமாக பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. ஹோபி மறுபடியும் அந்த ஸ்டெப்பில் காலை வைக்கிறாரு. அப்புறம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வியர்டாக பயங்கரமாக இருக்குது. அவரோட ஃபேஸ்லேயே ஒரு மாதிரி கொடூரமான ஒரு ரியாக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் திரும்பி பார்க்குறாரு. அப்படி பார்க்குறப்பவே எல்லாருக்கும் சாப்பிட்ற மாதிரி பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு முறைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அப்படி முறைக்கிறாரு. அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. இப்போ ஹோபிக்கு அந்த வீடு நல்லா தெரியுது. ஜேக்கனால் நம்பவே முடியலை, நம்ம ஹோபி ஏன் வேறு மாதிரி பார்க்குறாரு, அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பாமா கேட்குறாரு. ஸோ அதே மாதிரி தான் ஜின்னும் ஹோபியாக என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பதறாங்க. ஏன்னா உள்ளே போயிருக்குது ஹோபி இல்லையா, அவருக்கு செம்மையாக பயமாக இருக்கும். எல்லாருமே எல்லாத்து மேலேயும் செம்ம கேரிங்காக இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இன்னுமே அவங்கள தனியாக விட விருப்பமே இல்லை. ஆனால் அந்த பொண்ணு சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க நான் போகிறேன்ட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஒரு இடத்துல ஹோபி உள்ளே போயிருப்பார் இல்லையா. ஸோ ஹோபி உள்ளே போனதுமே அந்த வீடு ஃபுல்லாக மறைஞ்ச மாதிரி இருந்திருக்கும். தட் மீன்ஸ் அந்த படிக்கட்டில் காலை வைக்கிறதுமே மறைஞ்ச மாதிரி இருந்திருக்கும்.
ஹோபி வந்துட்டு அந்த வீட்டு இன்னொரு ஸ்டெப் எடுத்து மேலே வைக்கிறப்ப அவருக்கு அந்த வீடு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அவர் அந்த மாதிரி புதுசாக அவங்க வீடு இருக்கிற மாதிரி தெரிஞ்சதும் சட்டுன்னு அப்படி தெரியவும் ஒரு மாதிரி அவருக்கு பயமாயிடுச்சு. ஸோ திரும்பி ஒரு மாதிரி பயங்கரமாக கத்துறாரு. ஸோ எல்லாரும் ஹியோங் ஹியோங் அப்படிங்கிற மாதிரி போகிறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஆனால் வந்துட்டு ஜிமின் பிடிச்சி இழுக்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் நில்லுங்க, கொஞ்சம் நேரம் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது ஹோபியா இல்லையான்னு யாருக்குமே தெரியலல்ல, அதனால தான். சரி ஓகே நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிற்கவும் ஹோபி அந்த இடத்துல இருந்துட்டு, இல்லை இது திடீர்னு இங்கே வீடு வருது எப்படின்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது, யாராவது வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணு பேசுகிறா. ஹோபி நீங்கள் தான் போகணும், நீங்கள் மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன் என்னை மட்டும் தனியாக அனுப்புகிறீங்கன்னு பாவமாக கேட்குறாரு. ஸோ அவர் இப்படி கேட்கவும் வந்துட்டு ஜிமிக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இல்லை நானும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்துட்டு கையை விட பார்க்குறாரு. ஆனால் வந்துட்டு நம்ஜுன் வந்துட்டு அவரோட கையை விடலை. இல்லை போனால் எல்லோரும் போகலாம், இல்லைன்னா நீ இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு செமையாக கோவம் வருது. நான் சொன்னால் யாருமே கேட்க மாட்டீங்களா, தயவு செஞ்சு அமைதியாக இருங்க, ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருங்க, அவர் போயிட்டு மட்டும் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. ஆனால் நிற்கவே விருப்பம் இல்லாமல் தான் நிற்கிறாங்க. ஹோபியை தனியாக விடுறதுல விருப்பமே இல்லை. ஹோபி வந்துட்டு சரி ஓகே நானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. ஸோ உள்ளே போக ஹோபிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி செமையாக பயமாக இருக்குது. என்ன அப்படின்னா அந்த இடத்துல நிறையா ஒரு மாதிரி டெட் பாடிஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சுடுகாடு மாதிரி தெரியுது. அவ்வளோ பெரிய அரண்மனை, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஃபுல்லாகவே சுடுகாடாக இருக்கிற மாதிரி தெரியுது. உள்ளே மட்டும் பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எலும்பு கூடு அந்த இது இந்த இது அப்படி இப்படி ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருக்குது. அவருக்கு வந்துட்டு அந்த இடத்துல நிற்கவே முடியல. ஒரு மாதிரி கேர் ஆகுது அப்படி சொல்கிறாரு. எனக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுது, எனக்கு மயக்கம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவ்வளோதான். அவர் இப்படி சொல்லவும் வந்துட்டு அந்த பொண்ணு தயவு செஞ்சு அவர் சொல்கிறத கேட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்ல முடிக்கிறதுக்குள்ளே இவங்க எல்லாரும் ஓடிடுவாங்க. ஸோ ஹோபி வந்துட்டு மயங்கி விழுந்துருவாரோ, ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிறனால எல்லாரும் பயங்கர ஃபாஸ்ட்டாக உள்ளே ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு நோ நோ அப்படின்னு கத்துறா. ஆனாலும் இவங்க வந்துட்டு இல்லை நாங்கள் பார்த்துக்கிறதா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ இவங்க எல்லோரும் உள்ளே போகிறதுக்கு அந்த ஸ்டெப்புக்கு கால் வைப்பாங்க பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த ஸ்டெப்பில் இவங்க கால் வைக்கலான்னு உள்ளே போகிறப்போ சட்டுன்னு அந்த டோர் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுது. ஆக்சுவலாக இவங்க வெளியே இருப்பாங்க, இவங்களை வெளியே விட்டு அந்த டோர் க்ளோஸ் ஆகிடுது. அவ்வளோதான். அந்த பொண்ணுக்கு செம ஷாக்கு. அவளும் வந்துட்டு அந்த இதில் பார்த்துட்டு தானே இருக்கா, தட் மீன்ஸ் அந்த கேமராவில் பார்த்துட்டு தானே இருக்கா. இவங்களுக்கும் செம ஷாக்காக இருக்குது. ஏன் நம்மளால் உள்ளே போக முடியல, ஹோபி மட்டும் எப்படி உள்ளே போனாங்க அப்படிங்கிற மாதிரி. ஹோபிக்கு வந்துட்டு அந்த இடத்துல தலைலாம் சுற்றுது, ஒரு மாதிரி கேர் ஆகுது. அவர் அப்படியே வந்துட்டு நிற்கவே முடியாமல் ஒரு மாதிரி திணறாரு. இந்த பொண்ணு வந்துட்டு கத்துறா, ப்ளீஸ் யாரும் உள்ளே மட்டும் போகாதீங்க, போக ட்ரை பண்ணாதீங்க, அது ஹோபிக்கு தான் ஏதாவது ஆபத்தாக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனாலும் வந்துட்டு அவர் அங்கே தனியாக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி டோர் லாக் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அதுவும் அந்த டோர் இப்படி சட்டு லாக் ஆகிருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஷாக்காக இருந்திருக்கும், செம்மையாக பயமாக இருந்திருக்கும். ஜிம்மின்னா ஒரு நிமிஷம் அப்படி ஹார்ட்டே ஸ்டாப் பண்ண மாதிரி இப்படி நெஞ்சு பிடிச்சிட்டு நிற்பார். அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ வந்துட்டு யூங்கி மட்டும் ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாரு. அந்த டோர் க்ளோஸ் ஆகுறப்போ உள்ளே வந்துட்டு ஹோபி இருப்பார் இல்லையா. ஸோ ஹோபி வந்துட்டு அந்த கதவையே பார்த்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக சிரிச்சிருப்பார். ஸோ யூங்கியை பார்த்து சிரிச்சிருப்பார். ஸோ அது யூங்கிக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. உடனே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. என்னாச்சு, ஏன் வந்துட்டு ஹோபி நம்மளை பார்த்து ஒரு மாதிரி சிரித்தான், அவன் வந்துட்டு ஒரு மாதிரி கேர் ஆகுதுன்னு தானே சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு ப்ளீஸ் உள்ளே போகாதீங்க, 7 பேர் அதாவது நீங்கள் 6 பேரும் கையை மட்டும் விடாதீங்க, ஒன்றாவே இருங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒன்றா இருங்க அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. இவங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி வெளியே நிற்கிறாங்க. யூங்கி வந்துட்டு இன்னுமே இவங்கக்கிட்ட சொல்லுறதுக்கு வந்துட்டு யோசிக்கிறாரு. ஏன்னா எல்லாருமே பயப்படுவாங்க, அது ஏன் அவன் அப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. யூங்கிக்கும் ஒன்றுமே புரியலை. ஸ்டார்டிங் வந்தது எல்லாமே யோசிச்சு பார்க்குறாரு. இப்போ தான் யூங்கிக்கே புரியுது. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாருல்ல அந்த ஒரு மாதிரி ஒரு உருவம் போனது. ஸோ அந்த உருவம் கூட அப்படியே ஸ்லோ மோஷனில் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. நல்லா யோசிச்சு பார்க்குறப்போ அது வந்துட்டு ஹோபி இப்போ எப்படி சிரித்தாரோ அதே மாதிரி அது அந்த ஒரு ஷேடோ வந்துட்டு சிரித்த மாதிரி தான் இந்த காரை பார்த்து இந்த வேனை பார்த்து சிரித்த மாதிரி தான் கிராஸ் ஆகி போயிருக்கும். ஸோ யூங்கிக்கு வந்துட்டு ஏதோ கிளிச் ஆகுது. அதாவது அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒன்று தோணுச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி யூங்கிக்கும் தோணுது. ஸோ யூங்கி வந்துட்டு அவரோட அப்படியே மைக்கை ஆன் பண்ணிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட, நீ அதை கன்ஃபார்ம் பண்ணினியா, நீ உனக்கு அது தெரிஞ்சிருச்சா, அதனால தான் நீ வந்துட்டு எங்களை இந்த மாதிரி போக வேணான்னு சொல்லி அதாவது ஹோபியை போக சொன்னியான்னு கேட்குறாரு. எல்லோரும் யூங்கியை திரும்பி பார்க்குறாங்க. சுகா என்னாச்சு உனக்கு, ஏன் அப்படி கேட்குற, என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் சுகா வந்துட்டு அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் தான் பேசுகிறாரு. அவளும் வந்துட்டு சொல்கிறா, ஆமாம் யூங்கி சார், நான் வந்துட்டு பார்த்தேன், நான் ஃபுல்லாகவே வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது, அவர் மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பாயிண்ட் அவுட் ஆகிறாரு, ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு எல்லா விஷயமும் அவரை சுற்றியும் நடக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு எதுவுமே புரியல. ஹோபி வந்துட்டு கிளம்புறப்ப உங்கள் கூட தானே இருந்தார் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறா. எல்லாத்துக்கும் ஷாக். கிளம்புறப்ப எங்கள் கூட இருந்தாரா, அவன் ஸ்டார்டிங்லேருந்து எங்கள் கூடயே தானே இருக்கான், இப்போ வரைக்கும் எங்கள் கூட தானே இருந்தான், இப்போ தானே உள்ள அனுப்பி வைக்கிறீங்க தனியாக அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல டேக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அந்த ஷேடோ
நம்ம ஹோபியா அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்குறாரு. யாருக்குமே புரியல. யூங்கி வந்துட்டு தலையை மாட்டி ஒரு மாதிரி தலையை ஆட்டுறாரு. ஸோ யாருமே புரியல, என்னடா பேசிக்கிறீங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு அந்த பொண்ணு சொல்கிறா, அந்த நடந்த எல்லாமே சொல்கிறா. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு அந்த ஷேடோஸ் ஒரு மாதிரி ஷேடோ வந்துட்டு அது மாதிரி கிராஸ் ஆனதுலேருந்து அந்த ஃபாகில் வந்துட்டு ஹோபியோட ஃபேஸு, ஹோபியோட பேர் அந்த மாதிரி மென்ஷன் ஆகுன வரைக்கும் எல்லாமே ஹோபின்னு இருக்குது. இது அதாவது இந்த லாஸ்ட் மினிட் வரைக்குமே ஹோபிக்கு மட்டும்தான் அந்த வீடு கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஹோபிக்கு மட்டும்தான் நீங்கள் எல்லாருமே நாளாக மூணாக தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ எல்லாமே ஹோபியை சுற்றி தான் நடக்கு. அதனால தான் நான் அவரை அனுப்பினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எல்லாத்துக்கும் செமையாக கோவம் வருது. எல்லாமே அவனை சுற்றி நடக்குது அப்படின்னா அவனுக்கு தானே நாங்கள் பாதுகாப்பு தரணும், அவனையே தனியாக அனுப்பினா அது மாதிரி கத்துறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் உங்களோட அதாவது நான் உங்கள் எல்லாரோட லைஃப்பையும் நாங்கள் ரிஸ்கில் எடுக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. அவள் சொல்கிறதும் ஓகே தான். ஆனாலும் அந்த இடத்துல அதாவது ஹோபியாக இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் ஒரு வேளை அது ஹோபியாக இருந்தால் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி பயமாகுது. இப்போது எல்லாருமே இந்த மாதிரி வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ சடனாக ஜிமின் அப்படிங்கிற பேர் மட்டும் கேட்குது. அதுவும் ஹோபியோட வாய்ஸில் தான் கேட்குது. ஜிமினா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஹியோங், ஹோபி ஹியோங் அந்த மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் வந்துட்டு திரும்ப ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சவுண்டு பயங்கரமாக கேட்குது. அவரால் காதில் கேட்க முடியல, அந்த அளவுக்கு காது வந்துட்டு அடைக்குது. அவர் காதில் இருக்கிற மைக்கை கழட்டி ஏறியிருக்கு பார்க்குறாரு. ஆனால் வந்துட்டு அந்த மைக்கை வந்துட்டு கழட்ட முடியலை. ஸோ அவர் வந்துட்டு காதெல்லாம் அடைச்ச மாதிரி இருக்குது. ஐயோ கத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கத்தவும் அதுக்கப்புறம் அந்த வாய்ஸ் அப்படியே ஸ்லோவாகுது. என்னாச்சு ஜிமின், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க. ஹோபி உங்களுக்கு பேசுனது உங்களுக்கு கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. இல்லைடா எங்களுக்கு எதுவும் கேட்கலடா, என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணுக்கும் ஷாக்கு. எனக்கு எதுவும் கேட்கல, உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கிட்ட. அவள் எப்பவுமே நிதானமாகவே தான் பேசுகிறா. ஏன்னா நிதானமாக இருந்தால் தான் எதுவுமே நமக்கு வந்துட்டு புரிய வரும், பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ என்ன சொன்னாங்க ஹியோங், அதாவது என்ன சொன்னாங்க ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை அவர் வந்துட்டு என் பேர் சொல்லி கூப்பிட்டாரு, ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சு. திரும்ப நான் வந்துட்டு சொல்லுங்கன்னு சொல்ல அவர் வந்துட்டு சவுண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அவரோட வாய்ஸ் ஒரு மாதிரி ரொம்பவே கொடூரமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. என்னால் அந்த வாய்ஸை கேட்கவே முடியல, அவ்வளோ இரிட்டேட் ஆச்சு. காது வந்துட்டு பயங்கரமாக வலிக்கிற மாதிரி இருக்குது, என் காதுக்குள்ளே பயங்கரமாக கத்துன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. ஸோ ஜிமின் இந்த மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல. ஏன்னா யாருக்கு புரியும், சடனாக வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் ஆகுதப்போ. ஸோ அவளும் யோசிச்சுட்டே இருக்கா. இப்போது ஜிமினுக்கு கேட்ட மாதிரியே நம்ஜூனுக்கும் கேட்குது. நம்ஜூனும் வந்துட்டு அப்படியே காதை பயங்கரமாக ஜிமின் எப்படி ஒரு மாதிரி காது வலி தாங்க முடியாமல் காது ரெண்டு எப்படி பொத்திக்கிட்டு இருந்தாரோ அதே மாதிரி வந்து காதை போட்டு அடைக்கிறாரு. ஹோபி சவுண்ட் ரொம்ப கேட்குது, சத்தமாக பேசாதுன்னு கத்துறாரு. ஹியோங் அந்த மாதிரி கத்துறாங்க. ஸோ அதாவது நம்ஜூனுக்கு அடுத்தது யூங்கி நிற்கிறாள்ல, ஸோ யூங்கிக்கும் அப்படியே தான் கேட்குது. யூங்கினாலே அந்த சவுண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதே மாதிரி ஜம்புக்கும் கேட்குது, டேப்பும் கேட்குது. ஆனால் எல்லாருக்கும் இந்த மாதிரி சவுண்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக கேட்குறப்போ ஜின் மட்டும் அமைதியாகவே நிற்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்துட்டு அடுத்து ஜின்னுக்கு இது மாதிரி கேட்குமா, ஜின்னை வந்துட்டு இந்த மாதிரி ஹோபி கூப்பிடுவாரா அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் ஜின் வந்துட்டு நார்மலாக கேஷுவலாக நின்றுட்டுருக்காரு. ஹியோங் உங்களுக்கு எதுவும் காதில் கேட்கலையா ஹோபி கூப்பிட்ட மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்கவும், இல்லைடா ஜிமின் எனக்கு எதுவும் கேட்கலையே, ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாரு. அவங்களுக்கு எதுவுமே புரியலை. இவ்வளோ நேரம் இவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஜிமின் இந்த மாதிரி காதை அடிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ஜூன், அதுக்கப்புறமா யூங்கி இந்த மாதிரி இவங்கெல்லாம் காதை போட்டு அடைச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அது எல்லாமே எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஜின் மட்டும் ஏதோ வியர்டாக புதுசாக பார்க்குற மாதிரி, என்னாச்சுடா ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக கேட்குறாங்க. ஸோ இவங்களுக்கு திரும்ப ஒரு மாதிரி இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹோபி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாரு, பட் இப்போ ஏன் ஜின் வந்துட்டு சடனாக இந்த மாதிரி எதுவுமே கேட்காத மாதிரி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ஜின் மேலே போகுது. ஸோ அந்த பொண்ணு மற்ற எல்லாரையும், அதாவது ஜின்னை தவிர மற்ற எல்லாத்தோட ஹெட்ஃபோனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி எல்லாத்தோட கான்சன்ட்ரேஷனும் தயவு செஞ்சு கொஞ்சம் ஜின் மேலே வச்சுக்கோங்க. அவரோட நடவடிக்கைகள் எல்லாமே வாட்ச் பண்ணுங்கள், தனியாக விடாதீங்க. அப்படி என்ன பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், அவருக்கு எந்த ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறா. ஸோ எல்லோரும் ஏன் என்னாச்சு அப்படின்னு பதட்டமாக கேட்குறாங்க. ப்ளீஸ் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாருமே வந்துட்டு ஜின்னை தான் திரும்பி பார்க்குறாங்க. ஜின் வந்துட்டு அப்பாவே நிற்கிறாரு. என்னாச்சுடா ஏன்டா அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு மாதிரி மூச்சு வாங்கியிருக்கும்ல. ஸோ அதனால் என்னாச்சு, ஏதாவது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ஜூன் வந்து கேட்கவும், ஓகே நம்ஜூனா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. எல்லோரும் இந்த மாதிரி வந்து பார்க்கவும் மட்டும் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணுறாரு. ஏன் அந்த பொண்ணு ஒன்று சொல்லியிருப்பாள்ல ஜின் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை கேட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. அது ஏன் சிரிக்கிறாருன்னு அப்புறமா சொல்கிறேன். இப்போது உள்ளேருந்து ஹோபிக்கிட்டேருந்து ஒரு சவுண்ட் வருது. ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் அதாவது ஹோபியோட ஒரிஜினல் வாய்ஸ்லேருந்து வர மாதிரி இருக்குது. அது பயந்து எப்பவுமே கூப்பிடுவார்ல, பயந்த மாதிரி பேசுவார்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கேட்குது.
ஜிமின் வந்துட்டு இதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட அந்த இடத்துல நிற்கல. அவர் பாட்டுக்கு கையை அப்படி தட்டி விட்டுட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. செம ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. எல்லாரும் வந்துட்டு அதாவது இது வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி வெளிச்சமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா, எல்லாரும் ஒன்றா நிற்கவும் ஜிமின் இந்த மாதிரி கையை பிடுங்கி விட்டுட்டு ஓடவும் மறுபடியும் ஒரு மாதிரி பயங்கரமாக இருட்டாகுது. அந்த இடம் பயங்கரமாக ஒரு மாதிரி செம்ம ஹாரராக இருக்குது. பார்க்குறதுக்கே ஹாண்டட் பிளேஸ் மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி அந்த மரத்துலலாம் ஒரு மாதிரி பயங்கர உருவம் மாதிரி தெரியுது. பயங்கர மோசமாக இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஜின்னால மறுபடியும் மூச்சை விட முடியல. அவருக்கு வந்துட்டு அதெல்லாம் பார்த்ததும் ஒரு மாதிரி டக்குன்னு மறுபடியும் மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. ஜேகே தான் வந்துட்டு ஜின் பக்கத்தில் இருந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி கை பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்காரு. ஆனால் வந்துட்டு ஜிம்மி கண்ணு பண்ணி தெரியாமல் ஒரு பாட்டுக்கு பயங்கர ஃபஸ்ட்டு அந்த ரூம்குள்ளே ஓடுறாரு. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கேட்டுக்குள்ளே, ஸோ அதாவது அந்த வாசல் படி, ஸோ அந்த டோர் வந்துட்டு லாக் ஆகிருக்கும் எல்லோரும் போகிறப்போ. பட் இப்போது ஜிமின் ஓட அது அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஓப்பன் ஆகுது. பி வந்துட்டு ஒரு மாதிரி அந்த கதவையே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஜிமின் உள்ளே கிட்ட போகிறப்போ கரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் ஜிமின் உள்ளே ஓடிடுவாரா, ஹியோங் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வி வந்துட்டு அந்த டோரையே பார்க்குறாரு. அது வந்து அப்படியே லைட்டாக சட்டுன்னு மறுபடியும் க்ளோஸ் ஆகுது. எல்லோரும் ஜிமினா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மாதிரி ஜிமின் அந்த இடத்துல ஓடினதும் இந்த மாதிரி லாக் ஆச்சு பார்த்தீங்களா, அதனால ஜிமினுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற மாதிரி செம்ம பயத்தில் வந்துட்டு ஜின் ஆல்ரெடி அந்த மூச்சு வாங்கிட்டு தான் இருந்திருக்கும். இருந்தாலும் செம்ம ஃபஸ்ட்டாக ஜிம் வந்துட்டு ஓடுறாரு. ஜிமினா ஏன்னா அவர் தான் வந்துட்டு அந்த டீம்லேயே வந்துட்டு பெரிய பையன் இல்லையா, எல்லாத்து மேலேயும் ரொம்பவே கேராக இருப்பாங்க. எல்லோரும் கேராக இருப்பாங்க. பட் அவர் வந்துட்டு எல்லாத்து மேலேயும் தம்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் இருப்பார்ல. ஸோ ஜிமினா அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ப்ராப்ளமெல்லாம் மறந்து பயங்கர ஃபஸ்ட்டு அவரும் ஓடுறாரு. ஏன்னா ஆல்ரெடி எல்லோரும் செப்பரேட்டாக ஆகிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தராக. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஓட திரும்ப பின்னாடியே வந்துட்டு இப்படி ஜின் ஓடுறத பார்த்துட்டு நம்ஜுன் வந்துட்டு ஹியோங் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஓடுறாரு. ஸோ இவனும் ஓடுறானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யூங்கி வந்துட்டு ஓடுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே சைடில் திரும்பி வி பார்க்குறாரு. ஸோ அதாவது டேவ் வந்துட்டு பார்க்குறாரு. யூங்கி ஒரு மாதிரி அந்த கதவையே பார்த்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமாக ஒரு மாதிரி சிரிச்சுட்டே நிற்கவும் இந்த இடத்துல தான் வந்துட்டு யூங்கிக்கு ஏதோ வந்துட்டு தோணுது. அந்த பொண்ணு வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு ஜின் மேலே வைக்க சொல்கிறப்ப இதே மாதிரி தான் சிரிச்சிருப்பார். ஸோ அப்போ நம்ம கான்சன்ட்ரேஷன் அதாவது நம்ம கவனிக்க வேண்டியது ஜின்னை கிடையாது வியை தான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிருக்கும். அவருக்கு வந்துட்டு எப்படி தான் அந்த எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறதுன்னு தெரியலை, அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. பட் அவள் செம்ம ஸ்மார்ட்டு. என்ன அப்படின்னா, அவள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜிமின் ஓடுறப்போ வியோட ரியாக்ஷனை வந்துட்டு ஃபஸ்ட்டே பார்த்துருப்பா. ஸோ பார்த்தது அவளுக்கு புரிஞ்சிருச்சு. அப்படின்னா நம்ம மாற்றி சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத அவள் புரிஞ்சுக்கிட்டு அவள் அமைதியாக தான் இருக்கிறா. யூங்கி வந்துட்டு அதை சொல்லறதுக்கு ட்ரை பண்ணுறதையும் அவள் வந்துட்டு பார்த்துட்டா. ஸோ யூங்கியோட அதாவது ஹெட்ஃபோனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேசுகிறா. நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் பார்த்துட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போது நீங்கள் டே கூட இருக்கிறதா இருந்தாலும் இருக்கலாம், இல்லை உள்ளே போகிறதா இருந்தாலும் போகலாம். பெஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகிறதா அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லவும் ஒரே செகண்டில் வந்துட்டு இப்போ நீங்கள் சட்டுன்னு உள்ளே ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. யூங்கியும் வந்துட்டு அவள் சொல்கிறது அப்படியே கண்ணை மூடிட்டு செய்கிறாரு. ஏன்னா அவள் சொல்கிறது எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. யூங்கியோட அதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. ஸோ யூங்கி வந்துட்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடுறப்போ என்னாச்சு அப்படின்னா, உள்ளே வந்துட்டு அந்த கேட்டு அவரை விடலை. அவர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே டோர் வந்துட்டு லாக் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. யூங்கி மட்டும் வெளியே நிற்கிறப்போ வி வந்துட்டு யூங்கி ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறது எல்லோரும் பார்த்துட்டாங்க. அந்த கேட்டு சாத்துறப்போ அந்த சின்ன வழி இருக்கும்ல, ஸோ அது லாக் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டாங்க. எல்லாத்துக்கும் இப்போ தான் புரியுது. அப்படின்னா டே டே ஏன்னா அந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே பயப்படுறாங்க. ஸோ இப்போ வந்து யூங்கி மட்டும் வெளியே டேக்கிட்ட தனியாக நிற்கிறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு எதுவுமே புரியலை. ஏன் அப்படின்னா, ஹோபி வந்துட்டு டார்கெட்டா, இல்லை ஜின் டார்கெட்டா, இல்லை யூங்கி டார்கெட்டா, இல்லை நம்ம வி தான் டார்கெட்டா, யாருக்கு யார் டார்கெட் என்ன எதுவுமே புரியல. அவளுக்கு அப்படியே மண்டே பிச்சுக்குது. அவளால் கண்டுபிடிக்க முடியல. பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அந்த இடத்துல இருக்கிற பாதி திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறா. ஏன்னா அவ்வளோ டிப்ரெஷன் ஆகுறா. அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பேசிக்காக வந்துட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல வேலை செய்வா. ஒரு சின்ன கேமராமேன் இந்த மாதிரி தான் இருந்திருப்பா. இல்லை அப்படின்னா அவங்க கொஞ்சம் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருப்பா. ஸோ அந்த ஆஃபீஸில் அவளும் ஒர்க் பண்ணுறா. என்ன வேலை கொடுத்தாலும் பண்ணுவாள். ஸோ அந்த மாதிரி தான். பட் செம பிரில்லியன்ட்டு. இந்த ஒரு விஷயம் நடக்கிறப்ப இருந்து அவள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அவளே வந்துட்டு லீட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லோரும் அவள் சொல்கிறத கேட்பாங்க. அவளே இந்த மாதிரி டிப்ரெஷன் தாங்க முடியாமல் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறத பார்த்துட்டு ப்ளீஸ் கொஞ்சம் வந்துட்டு காம் டவுனாக இரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் யூங்கியோட அதாவது அந்த ஹெட்ஃபோனுக்கு கேட்குது. ஸோ யூங்கி அதாவது அந்த இடத்துல நின்றுட்டு வி ஒரு மாதிரி யூங்கி பார்க்குறது வந்துட்டு யூங்கிக்கு தெரியுது. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
கொஞ்சம் வந்துட்டு நிதானமாக உட்காரு, ஸோ இப்போ யோசி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அதே மாதிரி அமைதியாக உட்கார்றா. சாரி, கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அமைதியாக உட்கார்றா. உட்காந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது இந்த டைமில் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்டே இருக்கா. ஆனால் அதுக்குள்ளே ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே வராரு கிட்ட. ஹியோங் அப்படிங்கிற மாதிரி அவரோட ஆட்டிடியூடே வேறு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி யூங்கிக்கே ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. டே என்னடாச்சு, இப்போது நம்ம 2 பேரும் போய் அந்த சாவி எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா அவர்கிட்ட பேச்சு கொடுக்கணும்ல, அதனால். ஸோ அவர் வந்துட்டு இப்படி கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஏதாவது கண்டுபிடிச்சி அவன் வந்துட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல வரைக்கும் இவர் வந்துட்டு இதை தான் பண்ணி ஆகணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன் டே இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிறதும் தெரியல. பட் கண்டிப்பாக அதை வந்துட்டு டே வேணும்னே பண்ண கிடையாது. அவருக்குள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஓகேவா? அதனால அது டேவான்னு கூட தெரியல, அப்படி இருக்குது. ஸோ அந்த பொண்ணு யோசிக்கிறா. நல்லா வந்துட்டு நல்லா யோசிச்சு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஹோபியை நம்ம தான் அனுப்பணும். அவர் அங்கே அனுப்பினதுக்கப்புறமா அந்த டோர் லாக் ஆச்சு. அவர் ஒரு மாதிரி பார்த்தாரு. அது எல்லாமே ஓகே தான். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. ஜிமின் தான் ஃபஸ்ட்டு ஓடினார். ஸோ ஜிமின் இங்கேருந்து பிரிஞ்சதுக்கப்புறமா தான் அதாவது எல்லாருமே பிரிய ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா. ஆனால் இதுக்காக டே அதுக்கப்புறமா யூங்கி 2 பேர் மட்டும் வெளியே இருக்க மாதிரி ஆச்சு. டே எதுக்காக அந்த கதவையே பார்த்தாரு, டேக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ சட்டுன்னு அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. அதாவது இவங்க 2 பேர் வெளியே இருக்காங்க. ஜிமின், ஜின், ஆரம் 3 பேர் உள்ளே போனாங்க. ஆக மொத்தம் அதுக்கப்புறம் ஜேகே இவங்க 4 பேர் உள்ளே ஓடி இருக்கிறாங்க. எல்லோரும் உள்ளே ஓடி இருக்காங்க. இவங்க 2 பேர் இங்கே இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் யாருமே ஹோபி பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி கிடையாது. ஹோபியோட சத்தம் கூட நமக்கு கேட்கல. கண்டிப்பாக ஹோபி வந்துட்டு நார்மலாக இருந்திருந்தால் இந்நேரம் பேசாமல் இருந்திருக்க மாட்டார், பயந்தாவது கத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு தோணவும் டக்குன்னு எல்லாத்துலேயும் ஆன் பண்ணி ஹோபியை காப்பாற்றுங்க, அதாவது ஹோபியை சேவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக சொல்கிறா. அப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த வாய்ஸை கேட்டுட்டு ஒரு மாதிரி டேக்கு கான்சியஸ் வந்துருச்சு. இது வரைக்கும் ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்று இருப்பார். ஆனால் இந்த மாதிரி கேட்டதும் அவருக்கு வந்துட்டு கரெக்டாக கான்சியஸ் வரவும் ஹியூ அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஸோ யூங்கி வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. ஓகே, நார்மல் ஆகிட்டானாட்டுக்குது அந்த மாதிரி பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு ஹோபியும் அவங்க காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். வாடா ஓடலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அந்த டோரை போட்டு தட்டுறாங்க. ஆனால் திறக்க முடியல. ஸோ ஓகே, ஜிமின் வந்துட்டு ஒரு விண்டோ சொன்னானே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த பக்கம் விண்டோ இருக்கான்னு பார்க்குறாங்க. இருக்குது. அந்த விண்டோவில் போய் ஏறி உள்ளே போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் முடியலை. ஒரு மாதிரி ரொம்பவே ஹைட்டாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு டே கீழே குடிஞ்சு அதுக்கு மேலே டே மேலே வந்துட்டு முதுகில் வந்து ஏறி யூங்கி உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போயிட்டு டேக்கும் வந்துட்டு கை கொடுத்து மேலே உள்ளே தூக்கிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேர் ஏறி உள்ளே போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வாய்ஸ் இந்த மாதிரி இந்த பொண்ணு சொன்னதை கேட்டுட்டு ஜிமின் செம ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. அதே மாதிரி தான் எல்லாருமே மிச்சம் 3 பேர் ஓடுறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க. ஹோபி அந்த மாதிரி சொல்லி தேடுறாங்க. ஹோபி சத்தத்தையே காணோம். ஆளுக்கு ஒரு பக்கம் ஹோபியா அப்படிங்கிற மாதிரி செம ஃபாஸ்ட்டாக கத்திட்டு ஓடிட்டுருக்காங்க. ஆனால் வந்துட்டு சட்டுன்னு இப்போ ஜின்னு அந்த இடத்துல காணாமல் போகிறாரு. ஸோ அவள் டக்குன்னு கண்டுபிடிக்கிறா. எப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் அவளுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவளுக்கு புரிஞ்சிடுது. ரொம்ப நேரம் எடுக்கிறதுல அவளுக்கு புரியறதுக்கு. ஸோ டக்குன்னு சொல்கிறா. எல்லாத்தையும் மைக்கும் ஆன் பண்ணிவிட்டு ஜின்னையும் காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எல்லோரும் ஜின் அப்படிங்கிற மாதிரி திரும்புகிறாங்க. ஸோ இப்போ நம்ஜன் வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா நம்ஜனுக்கு பின்னாடி தானே ஜின் வந்துட்டு இருந்தார். ஸோ அவரும் திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல ஜின்னை காணும். பயங்கரமாக கத்துறாரு. ஆனால் இன்னுமே வந்துட்டு அந்த ஜின்னோட சத்தம் மறுபடியும் கேட்கல. ஸோ ஜின்னோட மைக்கும் ஆன் பண்ணிட்டு ஜின் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ ஜின்னோட வாய்ஸும் கேட்க மாட்டேங்குது. ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஸோ இவங்க 5 பேர் தான் இப்போ உள்ள இருக்கிறாங்க. இவங்க அதுக்கப்புறம் 2 பேரும் ஜன்னல் வழியாக பிடிச்சி வந்திருப்பாங்களே. ஸோ வந்துட்டு ஒரு வழியாக எல்லாத்தையும் பார்க்க முடியுமான்னு தேடிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பேர் சொல்லி இவங்க 2 பேரும் நடு ஹாலில் அப்படி கத்திட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இவங்க 2 பேர் கத்துறது கேட்கவும் மேலே இருக்கோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மேலே ஏறி போகிறாங்க. ஆனால் மேலே யாருமே இல்லை. இவங்க 2 பேருக்கு புரியல. என்னடா மேலே இருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க பேசுனது எனக்கு கேட்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மைக்கில் சொல்கிறா. ஸோ இவங்களுக்கு புரியுது. ஓகே, அப்போ அவங்க கூப்பிடல போல அப்படிங்கிற மாதிரி சட்டுன்னு கீழே இறங்கி ஓடி வர பார்க்குறாங்க. பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடி வர அந்த இடத்துல டே வந்துட்டு காணாமல் போகிறாரு. ஸோ யூங்கி மட்டும் கீழே வந்துடுறாரு. யூங்கி கீழே வரும்போது ஜிமின் பார்த்துடுறாங்க. யூங்கியை உள்ளே வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆனால் டே எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் தான் யூங்கி திரும்பி பார்க்குறாரு. டேவை காணும். ஸோ இந்த மாதிரி யூங்கி திரும்பி பார்க்குறப்போ டே இல்லாத மாதிரி டே அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஆனால் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அந்த பொண்ணு வந்துட்டு மைக்கில் டே அப்படின்னு கூப்பிட்றான். ஸோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போதைக்கு இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. அந்த 3 பேர்த்துக்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அந்த பொண்ணுக்கே செமையாக ஒரு மாதிரி த்ரில்லாக இருக்குது. அவளாலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்படி என்னாச்சு, ஏன் வந்துட்டு இப்படி ஒவ்வொருத்தராக காணாமல் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. முதல்ல நீங்கள் 4 பேரும் ஒன்றா நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ 4 பேரும் ஒன்றா நிற்கிறாங்க. ஆனால் இதில் எந்த மாதிரி தெரியுது அப்படின்னா அவளுக்கு அந்த கேமராவில் ஜிமின் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. அவளுக்கு புரியல ஏன் ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. பட் இருந்தாலுமே வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே இருந்தாலும் ஜிமின் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிறா இருந்தாலும் ஓகேவா. இப்போது ஜேகே, ஜிமின், நம்ஜூன், யூங்கி இந்த மாதிரி தான் ஆர்டராக நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க நிற்கவும்
அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியலை, என்னாச்சு, ஏன் அடுத்து இவங்க யாராவது காணாமல் போவாங்களா, இல்லை அவங்க யாராவது ரிட்டர்ன் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா. அடுத்தடுத்த செகண்டில், அதாவது அடுத்த செகண்ட் என்ன ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே ஒன்றுமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிட்டுருக்கு. அதனால வந்துட்டு ஒரு மாதிரி எல்லாருமே 4 பேர் செம பயத்தில் நிற்கிறாங்க. ஆனால் இன்னுமே ஜிமினுக்கு வந்துட்டு அந்த ஹோபி, அதுக்கப்புறம் ஜின், அதுக்கப்புறமா இப்போ 3 பேருமே காணாமல் போனதுனால ஒரு மாதிரி வியர்டாகவே நிற்கிறாரு. அவருக்கு வந்துட்டு இந்த இடத்துல நிற்கவே முடியல. ஜிமின் வந்துட்டு இந்த இடத்துலேருந்து போகணுங்கிற மாதிரியே பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி வியர்டாகவே பண்ணுறாரு. இவங்க 3 பேத்துக்கு எப்படி தெரியுதுன்னா, ஜிமின் அவங்கள காப்பாத்திடலாம், நீ வந்துட்டு பயப்படாத அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பயந்துட்டு அவர் பண்ணுற மாதிரி இவங்க 3 பேரும் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் பார்க்குறா. ஜிமினையே பார்த்துட்ருக்கா. ஜிமினோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நோட் பண்ணுறா. ஒரு விஷயத்துக்காக ரொம்பவே ஹரி ஆகுறாரு, அதாவது ரொம்பவே அவசரப்படுற மாதிரி இருக்குது. எதனால் ஜிமின் இந்த மாதிரி ஆகுறாரு? ஸோ என்னவா இருக்கும்? ஏன் ஜிமின் வந்துட்டு அதாவது காப்பாற்றணுங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி அவருக்கு இல்லை இப்போது. அவர் ஏன் ஒரு மாதிரி வியர்டாக அவள் பண்ணுறது எதுவும் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி, ஜிமின் நான் பேசுகிறது கேட்குதா அப்படிங்கிற மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கா. ஆனால் ஜிம்முக்கு வந்துட்டு பேசுறது கேட்கவே இல்லை. எல்லோரும் வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிமின் வந்துட்டு ஏன் டே கவலைப்படாதடா, நம்ம காப்பாற்றிடலாம்டா, இருடா, நம்ம 4 பேரும் ஒன்றா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டே இருக்காரு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு நல்லாவே ஜிமினை புரிஞ்சுக்கிட்டா. என்னன்னா ஜிமின் வந்துட்டு ஆக்சுவலாக ஜிமினாவே கிடையாது. அப்போ பேசுகிறது ஜிமினுக்கு கேட்க மாட்டேங்குது. இவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. அதனால கொஞ்ச நேரம் சரி அமைதியாக இருக்கலாம், என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டு பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அமைதியாக இருக்கா. ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அந்த இடம் மறுபடியும், அதாவது ஜிமின் மறுபடியும் அவங்க கையை பிடிச்சி தள்ளி விடுறாரு. தள்ளி விடவும், அதாவது எல்லாத்து கையும் உதறி விடவும் அந்த இடம் பயங்கர கொடூரமாக மாற ஆரம்பிக்குது. ஜிமினே ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிய ஆரம்பிக்கிறாரு. ஜிமின் வந்துட்டு இவங்க 3 பேர்த்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாரு. ஸோ இவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஜிமின் ஏன் இந்த மாதிரி சிரிக்கிற, என்னாச்சு அப்படிங்கவும், இங்கே வெயிட் பண்ணுங்கள், என்ன ஆனாலும் யாரும் மேலே வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பொண்ணும் அதெல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கா, பார்த்துட்டு தான் இருக்கா. பட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது முதல்ல அவளுக்கு தெரியணும்ல. ஸோ அதனால் அமைதியாக இருக்கா. இவங்க 3 பேர்த்தோட ஹெட்ஃபோன் கேட்குற மாதிரி சொல்கிறா. 3 பேர் என்ன ஆனாலும் மேலே போகாதீங்க, நான் சொல்ல வரைக்கும் இங்கே இருங்க, நான் சொன்னால் மட்டும் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஏன் ஜிம் வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அவளோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்த்துட்டே இருக்கா. அவ்வளோ பயங்கர ஃபாஸ்ட்டாக அவ்வளோ வெறி பிடிச்ச மாதிரி ஓடுறாரு. ஸோ அவ்வளோ வசையாக ஓடி நேரம் எங்கே போகிறாரு அப்படின்னா, ஹோபி இருக்கிற இடத்துல தேடிட்டு போகிறாரு. ஹோபி அவர் கண்ணுக்கு தெரியவே இல்லை. அவருக்கு ஒரு மாதிரி வெறி ஆகுது. ஸோ அந்த மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஹோபி அதாவது ஹியோங் அந்த மாதிரி கத்திட்டு போயிட்டுருக்காரு. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இன்னுமே புரியல, ஏன் இந்த மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிக்கிறா. அப்போ யோசிக்கிறப்ப தான் ஃபஸ்ட்டு அவளுக்கு இப்போ தான் புரிய வருது. ஃபஸ்ட்டு ஹோபி உள்ளே போயிருப்பார் இல்லையா. ஃபஸ்ட்டு ஹோபி உள்ளே போனப்போ ஜிமின் தான் வந்து நான் ஹோபியை பார்த்தே ஆகணும், நான் அவரை காப்பாற்றணுன்ட்டு எல்லாத்துக்கையும் உதறி விட்டுட்டு ஓடிப்பார். அதுக்கப்புறம் ஒரு சத்தமுமே இருந்திருக்காது. அதனால ஒரு மாதிரி அவளுக்கு டவுட் ஆகுது, ஜிமின் மேலே டவுட் ஆகுது. என்னவா இருக்கும், ஏன் ஜிமின் வந்துட்டு ஜிமின் நீயா, உனக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த வீடு தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே கதை அப்படியே மாறுது. அவளுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. ஏன் அப்படின்னா அந்த வீட்டை காட்டுனே ஜிமின் தானே. இவ்வளோ நேரம் வந்துட்டு எல்லாரும் ஹோபி மேலே டவுட் வந்திருப்பாங்க, டே மேலே டவுட் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டை காட்டுனதே ஓ மை காட் ஜிமின் நீ அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிக்கிறா. ஸோ அகைன் எல்லா கேமராவும் போட்டு பார்க்கலாமான்னு பார்க்குறா. பட் அவளுக்கு டைம் கிடையாது. டக்குன்னு என்ன சொல்கிறான்னா, ப்ளீஸ் ஜிமினை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவள் கத்துறா. ஸோ இவங்க 3 பேர் தான் இருக்காங்கல்ல. ஸோ 3 பேரும் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காங்க. ஜிமின் அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ஹோபிங்கிற மாதிரி செம்ம இதாக வந்துட்டு கத்திட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் வந்துட்டு ஹோபிக்கிட்டேருந்து எந்த ஒரு சத்தமும் கிடையாது. இந்த பொண்ணு ஹோபியோட ஹெட்ஃபோனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி, ஹோபி ப்ளீஸ் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா, அதாவது சத்தம் போட முடியலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஒரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா கூட தான். ஆனால் நீங்கள் வந்துட்டு நான் பேசுறது கேட்குதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி செம்ம பத்திரமா பேசிகிட்டு இருக்கா. ஆனால் ஹோபி வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணவே கிடையாது. என்ன பண்ணுறதுனே அவருக்கும் தெரியல. நீங்களும் வந்துட்டு ஹோபி ப்ளீஸ் சார் நீங்கள் ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணால் தான் எனக்கு ஏதாவது தெரியும் சார், ப்ளீஸ் சார் அப்படிங்கிற மாதிரி அவள் கிட்டத்தட்ட லிட்ரலி அழுகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. பட் இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்கே ஆச்சு, அதாவது ஜிமினை காணும்ல, ஜிமினை கத்திட்டு போயிட்டு இருந்தாரு. ஆனால் நமக்கே அவனோட சத்தமே மறுபடியும் கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறப்போ ஜிமினோட சத்தமும் அதாவது ஜிமினோட சத்தமும் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. ஜிமினோட ஹெட்ஃபோன், அதாவது பேசுவாங்கள்ல, ஸோ ஜிமின் கூப்பிடுறாங்க. ஆனால் கேட்கவே இல்லை. இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஜிமின் தேடி இருக்கிறவும் ஜிமினோட சவுண்ட் அப்படியே ஆஃப் ஆகவும் இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிக்குது. என்னாச்சு இவனுக்கு, என்னாச்சு தானே கத்திட்டு போயிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட ஹெட்ஃபோனுக்கு பேசுகிறா. ஆனால் ஜிமின் கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் அவ்வளோ அமைதியாக இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. அவ்வளோ இருட்டுலேயுமே இவங்களோட மூமெண்ட் எல்லாமே இந்த பொண்ணுக்கு அவ்வளோ கிளியராக தெரியுது. அந்த கேமராவில் அவ்வளோ அதாவது எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் அந்த கேமராவில் அவ்வளோ கிளியராக தெரியுது. அப்பேற்பட்ட என்ன கேமராவோ அது யாருக்குமே தெரியல. ஆனால் அவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
இந்த பொண்ணு எல்லாத்தோட ஹெட்ஃபோனுக்கும் கேட்குற மாதிரி எல்லாத்தோட ஃபோனும் ஆன் பண்ணிவிட்டு, நான் பேசுகிறது உங்களுக்கு யாருக்கெல்லாம் கேட்குது, தயவு செஞ்சு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், யாருமே எனக்கு காண்டாக்டில் இல்லாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு சொல்கிறா. ஸோ அப்படி சொல்லவும் இவங்க இருந்துட்டு எனக்கு கேட்குது அப்படிங்கிறாரு. ஸோ ஜேகே வந்துட்டு எனக்கு கேட்குது மேம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தான் இன்னொன்று யார், நம்ஜுனும் வந்துட்டு எனக்கு கேட்குது, ஆனால் ஒரு மாதிரி கரன்னு கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவளோட பிஹேவியர் வந்துட்டு ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அவளுக்கு வந்துட்டு அடுத்து இவன் தான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. ஆனாலும் வந்துட்டு சாரி மேம் கொஞ்சம் கழுத்து சுருக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா இப்படி கருமங்களா அப்படிங்கிற மாதிரி செம டென்ஷன் ஆகுது அவளுக்கு. சார் ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நான் பயந்துட்டு சார் அப்படின்னு சொல்லவும், சாரி மேம் கொஞ்சம் கழுத்து சுருக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசவும் எல்லாரும் இவரை திரும்பி பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்துக்கப்புறம் நான் எதுவும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு கழுத்து சுருக்கிச்சு அதை அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லுவார். ஐயோ சாமி நம்ஜுனா நீ இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இப்போது ஆல்ரெடி 4 பேர் காணோம், இந்த 3 பேர் தான் இங்கே இருக்காங்க. ஆனால் இந்த இடத்த காட்டுறது ஜிமின் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேருந்து எல்லா விஷயமும் நடந்தது ஹோபிக்கு தான். பட் இதில் சம்மந்தமே இல்லாமல் எங்கேருந்து உள்ள வந்தார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. அவளுக்கு ஒன்றுமே புரியலை. என்னவா இருக்குன்னு அவள் யோசிச்சு வச்சு அவளோட மண்டை அப்படி பிச்சுக்குது. இப்போ இவளுக்கு கன்ஃபார்மாக தெரியுது இவங்க 3 பேரும் சேஃப் தான். இவங்க 3 பேரும் இங்கே தான் நிற்கிறாங்க. அதாவது நீங்கள் அந்த மெயின் ஹால்லேயே நில்லுங்க, இல்லைனா அந்த பால்கனியில் போய் நில்லுங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி நில்லுங்க, மறைஞ்சு நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அவங்க 3 பேர் போய்ட்டு ஒரு இடத்துல அந்த பால்கனியில் வந்துட்டு ஒரு மாதிரி ஒளிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. 3 பேரும் ஒன்றாவே தான் இருக்காங்க. அண்ட் இப்போ அவளுக்கு என்ன அப்படின்னா, இந்த 4 பேர்த்தில் ஒருத்தர் கூடவா நம்மளோட காண்டாக்டில் இல்லை, ஒருத்தங்களுக்கு கூடவா நம்மக்கிட்ட பேசணும்னு தோணலை அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிக்கிறாள். அப்படி அவள் யோசிச்சுட்டு வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவும் ஒரு மாதிரி கரன்னு சவுண்ட் கேட்குது. இருந்தாலும் வந்துட்டு தயவு செஞ்சு எல்லாருமே அமைதியாக இருங்க, அந்த இடத்துல ஃபுல்லாக அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இவங்க 3 பேர் ஃபுல் சைலண்ட்டில் இருக்கிறாங்க, பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்கிறாங்க. அந்த பெரிய அரண்மனை இருக்குதுல்ல, அந்த ஹாண்டட் அரண்மனை, அது ஃபுல்லாக அவ்வளோ அமைதியாக இருக்குது. அந்த அமைதியே அவங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ஆஃபீஸ்லேயும் வந்துட்டு எல்லாத்தையும் பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்க சொல்கிறா. பின் ட்ராப் சைலண்ட்னா ஒரு பின்னை போட்டால் கூட வந்துட்டு அந்த சவுண்ட் கேட்கணும், அந்த அளவுக்கு சைலண்ட்டில் இருக்க சொல்கிறா. ஆஃபீஸ்லேயே ஆகட்டும், அந்த ஃபாரஸ்ட் அதாவது அந்த வீட்டுக்குள்ளேயே ஆகட்டும், பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்குது. அந்த சைலண்ட்டே எல்லாத்தையும் கொல்ற மாதிரி இருக்குது. அவ்வளோ பயமாக இருக்குது, அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஒரு மாதிரி செம பயத்தில் தான் எல்லோரும் இருக்காங்க. அவளுக்குமே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன சவுண்டு இந்த 4 பேர்த்தில் ஒருத்தங்க கிட்ட இருந்தாலும் கேட்டுறாதா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்த்துட்டே இருக்கா. அவ்வளோ கண்காணிப்பாக வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் அந்த ஹெட்ஃபோன் எல்லாம் மாட்டிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு சின்ன அசைவு தெரியுதா, இவங்க 3 பேர் இங்கே இருக்காங்க, இவங்களை தவிர வேறு எங்காவது ஒரு அசைவு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ எல்லோரும் அந்த மானிட்டரே வந்துட்டு கண்ணிக்காமல் பார்த்துட்டே இருக்காங்க. அவளும் அதே மாதிரி தான் பார்த்துட்டே இருக்கா. எல்லாத்துக்கும் அதுலேயும் அந்த ஃபோன் வந்துட்டு அந்த ஹெட்ஃபோன் மாதிரி போட்டிருப்பாங்களா, பெரிய இது மாதிரி, அந்த மாதிரி காதில் மாட்டியிருக்காங்க, ஹெட்செட் மாதிரி மாட்டியிருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு அந்த சவுண்ட் ஏதாவது கேட்குதா, அவங்க ஏதாவது அந்த மானிட்டரில் தெரியுதா இவங்களை தவிர அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கிறப்போ அதாவது ஹெட்ஃபோன் இருக்குல்ல, ஸோ அதாவது ஒரே ஒரு ஃபோன் மட்டும் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கேட்குற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. எல்லாத்துக்கும் ஃபீல் ஆகுது. எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்குறாங்க. பட் இன்னுமே சவுண்ட் போடாமல் அமைதியாக தான் இருக்காங்க. அது என்ன யாரோட ஃபோன் அப்படிங்கிற மாதிரி, அதாவது யாரோட மைக் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ யாரோட மைக் அப்படின்னா அது வந்துட்டு ஹோபியோட மைக் தான். ஸோ எல்லோரும் சொல்கிறாங்க அது ஹோபியோட மைக் அப்படிங்கிற மாதிரி ஜாட பண்ணவும், ஹோபி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி அந்த ஹோபி எங்கேயாவது இருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அசைவு தெரியுதான்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஹோபி வந்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி சவுண்ட் கொடுத்துருப்பாரு பயத்தில். அவர் ஏன் பயத்தில் அப்படி சவுண்ட் கொடுத்தாரு, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவர் இன்னுமே வந்துட்டு பயத்தில் நோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னாச்சு ஹோபி நான் பேச கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கத்துறாங்க. ஸோ இவங்க கத்துறது அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் அவங்களுக்கு காது கேட்கல இந்த 3 பேத்துக்கும். ஸோ இவங்களும் வந்துட்டு ஹோபிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் 3 பேர் வாய் பேசாதீங்க, நீங்கள் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு இருங்க, தயவு செஞ்சு இங்கே இருக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த இதை விட்டு நீங்கள் வெளில போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்துறா. அதனால் அவங்களால போக முடியல. ஏன்னா அவங்க அந்த இடத்துல வந்து நகரக்கூட முடியல, இல்லை எங்களால் நகரக்கூட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, என்னது நானே தப்பன்ட்டேன் போலேயே, இவங்களே விட்டுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு புலம்பியோட பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஹோபி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபாஸ்ட்டாக கேட்டுட்டே இருக்கிற பதட்டத்தோட ஹோபி வந்துட்டு ஜி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் அங்கே இருக்கானா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணு கேட்குறா. ஸோ எல்லாத்துக்கும் ஷாக்கு. ஜிமினை பார்த்து ஹோபி பயப்படுறானா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பதட்டமாக கேட்குறாங்க. ஆனால் வந்துட்டு ஹோபி இனிமேல் ஜி அப்படின்ட்டே இருக்கவும் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு ஜிமின் எதுவும் பண்ணிடாத ஹோபி, எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி ஹோபி சேவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கிட்ட வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு ஹோபி வந்துட்டு இன்னுமே அந்த ஃபுல் நேம் சொல்லாமல் சின்ட்டே இருக்கிறாரு. இதில் பொண்ணுமே புரியல, யார் பேர் ஜிமின் தானே சொல்கிறீங்க, ஜிமின் அங்கே இருக்கானா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. இப்போல்லாம் கொஞ்சம் ரெஸ்பெக்டே போயிடுச்சு, எல்லோரும் அவன் பேசிக்கிறாங்க. ஏன்னா பதட்டத்தில் என்ன வருதோ அப்படி பேசிக்கிறாங்க. ஸோ நானும் அவங்க பேசிக்கிறேன், எனக்கும் பதட்டமாக இருக்குது.
ஸோ ஹோபி வந்துட்டு இன்னுமே அந்த ஒரு வார்த்தை தவிர, அதாவது ஒரு எழுத்து தவிர வேறு எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. சிச்சு அப்படின்ட்டு எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஜிமின் தான் ஹோபி ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஜிமின் ப்ளீஸ் ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி, ஜிமின் ஹோபி எதுவும் பண்ணிடாத, ப்ளீஸ் சேவ் ஹிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜிமினோட மைக்கு வந்துட்டு இப்போ ஆன் ஆகுது. என்ன அப்படின்னா, ஜிமினும் அதே மாதிரி ஜி 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 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவரும் பதட்டத்தோடு சொல்கிறாரு. யாருக்குமே ஒன்றும் புரியல. அப்போது நீ வந்துட்டு ஹோபி எதுவும் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இந்த பொண்ணுக்குன்னா பைத்தியம் பிடிக்குது. ஏன்னா இப்படா என்னடா ஜிஜி சொல்கிறீங்க, என்னடா ஜிஜி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவள் வந்துட்டு கத்துறா. ஜிமின் ப்ளீஸ் என்னாச்சு ப்ளீஸ் சொல்லுங்கள், நீங்கள் பேசினாலே எனக்கு எதாவது தெரியும் அப்படிங்கிற அவள் பதட்டத்தில் பேசிகிட்டு இருக்கா. அதே மாதிரி தான் எல்லோரும் வந்துட்டு சம பதட்டத்தில் இருக்காங்க. ஆனால் இன்னும் வந்துட்டு காணாமல் போய்ப்பார்ல, அவர்கிட்டருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அதே மாதிரி ஜின்னுக்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. இப்போதைக்கு ஜிமின் அதுக்கப்புறம் ஹோபி இவங்க 2 பேர்த்தோட மைக் தான் ஆன் ஆயிருக்கு. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஜிமின் தான் ஹோபி ஏதோ பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஜிமின் ஒரு மாதிரி பதட்டமாக ஒரு மாதிரி பேசுகிறது கேட்டுட்டு யாருக்குமே எதுவுமே புரிஞ்சிருக்காது. அவள் அப்படியே மண்டையை பிடிச்சிட்டு நிற்கிறா. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹோபி அப்படின்னு கூப்பிட்றா. ஹோபி வந்துட்டு நோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவளுக்கு புரியுது, யார்கிட்டயும் அவர் பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஹோபி உங்கள் முன்னாடி யார் இருக்கிறாங்க ஹோபி அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. ஆனால் அவர் வந்துட்டு அவளுக்கு ஆன்சரே பண்ணல. அவருக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. முன்னாடி இருக்கிற பர்சனை பார்த்துட்டு நோ ப்ளீஸ் நோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. அவர் நோன்னு சொல்லவும், ப்ளீஸ் யார் உங்கள் முன்னாடி இருக்கிறாங்க, ஜிமினா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை ப்ளீஸ் ஜிமினை காப்பாற்றுங்க அப்படிங்கிறது மட்டும் ஹோபி சொல்கிறாரு. ஜிமினை காப்பாற்றவா? அப்போ முன்னாடி இருக்கிறது யார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னே தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ப்ரொடியூசர் இருக்கிறாள், அவர் வேறு குறுக்க வந்துட்டு அவங்கள்ட்ட நான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க சார் அப்படிங்கிற மாதிரி கத்துறா. இருந்தாலும் இல்லைம்மா ஒரு முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லவும், சார் என்ன சார் அப்படிங்கிற அவர் கேட்கவும், இல்லைம்மா அவங்க எல்லாத்துக்காட்டிலையும் ஒரு செயின் இருக்கும்ல, அந்த செயின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த செயின்னா பெண், அந்த செயினுக்கு அது காணோன்னு வந்துட்டு கேட்குறியா, அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்புறமா வாங்கிக்கலாம் போங்க சார் அப்படிங்கிற மாதிரி கத்துறா. இல்லைம்மா அந்த செயின் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகிறப்போ மட்டும் நான் யூஸ் பண்ண வேணான்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவளுக்கு செம்ம கடுப்பாது. இப்போ அது ரொம்ப முக்கியமாக, நீ ஒரு செயின் போட்டு விட்ட, அது ரெஸ்ட் ரூம் போகிறப்ப யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க இப்போ ரெஸ்ட் ரூம் போகிற நிலமையிலே இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறீங்களா சார், ஏதாவது பேசிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி அவள் செம்ம காண்டில் பேசுகிறா. நான் சொல்கிறது முதல்ல கேளுமா, அவங்க போட்டிருக்க எல்லாத்தோட செயின்லேயுமே வந்துட்டு கேமரா இருக்கும். அதனால தான் அவங்க ரெஸ்ட் ரூம் போகிறப்ப வந்து அதை போட்டுக்க வேணாம், கழட்டி வச்சுட்டு போங்க அந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், கேமரா இருக்கா சார், இதை முன்னாடி சொல்லியிருக்காங்க, ஏன் சார் இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லைம்மா சாரிம்மா, பதட்டத்தில் எனக்கும் ஞாபகம் இல்லைம்மா, இப்போது நீ ஹோபி முன்னாடி யார் இருக்கிறாங்கன்னு தெரியாமல் பதட்டணும் இல்லை, ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ப்ளீஸ் வைந்தாமா இதை என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ செயின் மாதிரி கொடுக்குறாரு. அந்த கீ செயினில் 1 2 3 4 5 6 7 அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன சார் நம்பர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஒவ்வொருத்தர் கேமராவுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது. ஸோ அவங்களோட பேரோட, அதாவது பேரும் போட்டிருப்பேன் அந்த நம்பருக்கு, அதாவது இந்த 1ன்னு போட்டிருக்க இடத்துல ஹோபி இந்த மாதிரி போட்டிருப்போம். ஸோ அவங்களோட பேருக்கு தகுந்த மாதிரி நம்பர் அமைத்தினா அவங்களோட கேமரா ஆன் ஆகும். ஸோ அவங்க முன்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போடவும், ஒரு ப்ரோக்ராமுக்கு அனுப்புகிறப்போ நீ இந்த மாதிரி ஸ்பை கேமரா வச்சு அனுப்புவியா அப்படிங்கிற மாதிரி அவள் திட்டுறா. இல்லை இது வந்துட்டு ஸ்பை கேமரா மாதிரி, பட் நான் சும்மா ஒரு இதுக்கு தான் சென்ட் பண்ணேன், அதாவது இருக்கும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் தான் நான் வச்சுருந்தேன், பட் அவங்கக்கிட்ட நான் அங்கே போய் ரீச் ஆனது சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன், பட் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல இதுவும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹோபியோட கேமரா வந்துட்டு ஆன் பண்ணி பார்க்குறா. ஸோ ஆன் பண்ணி பார்க்குறப்போ அங்கே முன்னாடி யாருமே கிடையாது. ஆனால் ஹோபி மட்டும் ப்ளீஸ் ஜிமினை வந்துட்டு காப்பாற்றுங்க அந்த மாதிரி அப்படியே சொல்லிட்டுருக்காரு. ஜிமினை காப்பாற்றவா சார், ஹோபி சார் நான் பேச கேட்குது அப்படின்னு, கேட்குது மேம், ப்ளீஸ் ஜிமினை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சார் முன்னாடி யார் இருக்கிறா, என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த பொண்ணு. ஆனால் ஹோபி வந்துட்டு இப்போ என் முன்னாடி இல்லை, ஆனால் ஜிமினை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதாவது ஜிமினோட மைக்கு ஃபுல்லாக ஆஃப் ஆகிருக்கு. அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை சார், பட் ஜிமினோட மைக்கு ஆஃப் ஆகிருக்கும் போல், அவர்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, நீங்கள் மட்டும் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் போய் ஜிமினை பார்க்க முடியுமான்னு கேட்குறா. ஆனால் என்னால் இங்கேருந்து நகரவே முடியலம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ கடவுளே அப்படின்ட்டு ஜிமினோட கேமரா ஆன் பண்ணி பார்க்குறப்ப தான் அவளுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா ஜிமின் முன்னாடி ஒரு கோடரியை வச்சுட்டு ஜேகே நின்றுட்டுருக்கான். அப்படியே அவளுக்கு ஒரு மாதிரி அவளுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஜேகேவா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க ஜேகேவான்னு கேட்கவும் எல்லாத்தோட மைக்குக்கும் கேட்குது. எல்லாரும் ஜேகேவா அப்படிங்கிற மாதிரி, ஜேகேக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ஜனதுக்கப்புறமா இவங்க இருக்காங்களோ, ஸோ 2 பேரும் இப்படி திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஜேகே இல்லை. இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஜேகே அப்படிங்கிற மாதிரி, ஜேகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளால் நம்பவே முடியல. ஜேகே நான் அங்கே தான் உட்கார சொன்னேன், இங்கே இப்படி வந்தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி யோசிக்க இங்கே இவங்க அதுக்கப்புறம் நம்ஜனும் ஜேகேன்னு கத்துறாங்க. இங்கே தான் இருந்தாங்க, அதுக்குள்ள எங்கடா போனாங்க அந்த மாதிரி கத்துறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு பின்னாடி இருந்து ஓடி வந்து, ஏன் கத்துறீங்க, நான் ரெஸ்ட் ரூம் வருதுன்னு போனேன் அப்படின்னு சொல்கிறான். எல்லாத்துக்கும் ஷாக்கு.
இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு அதை விட ஷாக்கு. ஏன்னா இந்த கேமராலையும் ஜேகே வந்துட்டு ஒரு கோடரியை ஜிமின் வந்துட்டு அப்படியே செவுத்துல சாஞ்ச மாதிரி மயங்கி கிடக்குறாரு. கோடரியோட ஜிமின் முன்னாடி நின்றுட்டு இருக்கான். அந்த பக்கம் அவங்க கூடயும் ஜேகே வந்துட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எது ஜேகேன்னு கன்ஃபார்மாக தெரியல. அதுவும் வந்துட்டு இந்த பக்கம் ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்தோட மைக்கும் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஜேகே மைக்குள்ளே ஸோ அதை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான்னா, அங்கே ஜிம்மின் கிட்ட நிற்கிறது வந்துட்டு ஜேகே தான். ஒரு கோடரியோடு நின்றுட்டுருக்கான். அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னால் இங்கேருந்து எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் தான் காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கத்தவும் அவங்க எல்லாருமே பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறாங்க இங்கே இருக்கிற ஜேகேவை தவிர. ஸோ இவங்க திரும்பி பார்க்குறாரு. ஜேகே அப்படியே உட்காந்துட்டே இருக்கவும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பட் முதல்ல எஜுமினை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடுறாரு. ஏன் அப்படின்னா ஏன் இவன் ஜேகே வரல, ஏன் இவன் இங்கே நம்ம கூட ஓடி வரல அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ எல்லோரும் ஓடி போயிட்டு அது எந்த ரூம், அதாவது ஏதாவது உனக்கு தெரியுதா அந்த மாதிரி பார்க்கவும் கேட்கவும் நீங்களும் சொல்கிறீங்க எனக்கு அவரோட கேமராவில் ஜேகே மட்டும்தான் தெரிகிறாரு. ஜேகேக்கு பின்னாடி அதாவது ஒரு டோர் இருக்குது, அந்த டோரில் வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டான ஒரு ஸ்கெல்டன் மாதிரி படம் வரைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அது ஒன்று மட்டும் தான் அவங்களுக்கு க்ளூ, அதை வச்சு தான் அவங்க ஓடுறாங்க ஆளுக்கு ஒரு திசையில் ஓடுறாங்க. எங்கேயுமே அந்த மாதிரி ரூம் கிடையாது, இந்த ரூமே இங்கே கிடையில, அதாவது இங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் நல்லா யோசிச்சு பார்க்குறீங்க. ஜிமின் ஓடினப்போ சவுண்ட் வந்துட்டு மேலே கேட்டிருக்காது, கீழே ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கும். ஒரு மாதிரி ஹோபின்ட்டு கீழே ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு மேலே எல்லாத்தையும் தேடி இருப்பாங்க. ஆனால் அவங்க அதாவது தொலைஞ்சு போன 4 பேருமே கிடச்சே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு புரியுது அண்டர் கிரவுண்டில் இருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அண்டர் கிரவுண்டில் தேடுங்க அப்படின்னு சொல்கிறா. அண்டர் கிரவுண்டா இங்கே அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யூங்கிக்கு வந்துட்டு அண்டர் கிரவுண்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு கீழே அப்படியே தேட ஆரம்பிக்கிறாரு, ஏதாவது வழி இருக்கா போகிற மாதிரி அப்படின்ட்டு. ஒரு பெரிய கார்பெட் இருக்குது. ஸோ அந்த பெரிய கார்பெட் வந்துட்டு ஒரு வேளை இதை எடுத்தால் அண்டர் கிரவுண்டுக்கு போகிற வழி இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கார்பெட் அப்படி தூக்குறாரு. ஸோ தூக்குனாங்க, அதாவது அந்த கார்பெட்டை தூக்கி போடுறப்ப பார்க்குறாரு, அதாவது கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்குது, கீழே நடக்குது அப்படியே தெரியுது. ஜேகே தான் வந்துட்டு கோடரி வச்சுட்டு ஜிமின் முன்னாடி ஒரு மாதிரி வில்லத்தனமாக நின்றுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி போயிட்டுருக்காரு. ஸோ அப்படி போக ஜிமின் வந்துட்டு அந்த இடத்துல மயங்கியே தான் கிடக்குறாரு. அவரால் வந்துட்டு எந்திரிக்கவே முடியல, அவருக்கு கான்சியஸே கிடையாது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதாவது இது வந்துட்டு கண்ணாடி தான், இங்கேருந்து பார்த்துக்கலாம், ஆனால் போகிறதுக்கு தடை வேணுமே அப்படிங்கிற மாதிரி யூங்கி வந்துட்டு செம்மையாக அது வந்துட்டு உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் அது வந்துட்டு உடைக்கவே முடியல. ஆனால் நம்ஜூனோட வாய்ஸ் கேட்குது, யூங்கியா இங்கே வா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ஜூன் வாய்ஸ் கேட்கவும் எல்லோரும் ஓடுறாங்க. எல்லோரும் மீன்ஸ் யார் இருப்பாங்க, யூங்கி மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிறாரு. யூங்கி நம்ஜூன் இவங்க 2 பேர் தான் ஓடுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஓடவும் செம ஃபாஸ்ட்டாக ஓடி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இங்கே பாருங்க ஒரு மாதிரி ஸ்டெப் போகிற மாதிரி இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி இது இல்யூஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்குது, ஆனால் அது ஒரு இல்யூஷன் படிக்கட்டு மாதிரி இருக்குது. அவருக்கு வந்துட்டு அதில் காலை வைக்கவே பயமாக இருக்குது. என்ன ஆனாலும் சரி இது வந்துட்டு ஒரு வேலை ஸ்டெப்பாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யூயும் வந்து அதாவது கண்ணை நல்லா இறுக்கமாக மூடிட்டு நம்ஜூனை நல்லா இறுக்கமாக பிடிச்சிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஜங்குன்னு 2 பேர் குதிக்கிறாங்க. ஸோ அவங்க குதிக்கவும் அது ஒரு ஸ்டெப்பு தான். ஸோ புடுபுடுன்னு ஒரு மாதிரி உருண்டுட்டு கீழே போகிறாங்க. ஸோ உருண்டு கீழே போயிட்டு நேராக வந்துட்டு ஜேகேவோட கால் கடிஞ்சா போய் விழுறாங்க. ஸோ அவங்க கால் கடையில் போய் விழுறப்போ என்ன பண்ணுறாருன்னா நம்ஜூன்னு ஜேகேவோட கால் அப்படியே தட்டி விட்டுறாரு. ஸோ அப்படி தட்டி விடுவோம் ஜேகே அப்படியே மல்லாக்க வந்துட்டு அந்த கோடரி இருக்குல்ல, ஸோ அது அப்படியே அந்த பக்கம் போய் விழுந்துருது. ஸோ அவரும் ஜேகே மல்லாக்க அப்படியே விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ஜூன் இருக்காருல, ஸோ திரும்பி பார்க்குறாரு ஜேகே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் அந்த இடத்துல ஜேகே இல்லை. ஆகுது உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. நீங்கள் ஏன்னா அந்த கேமராவில் பார்த்துருப்பீங்களா, ஏன் உங்களுக்கு டென்ஷன் ஆகுதுன்னா அந்த கேமராவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இவங்க 2 பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. அங்கே ஜேகே வந்துட்டு அது ஜேகேவே கிடையாது, ஜேகே மாதிரி தான் இருந்திருக்கும். அது அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக ஒரு கொடூரமான ஒரு பிளாக் கலரில் ஏதோ ஒரு விஷயம், அதாவது அந்த உருவம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே மறைஞ்சு போகிற மாதிரி இருந்திருக்கும். அப்படியே மல்லாக்க விழுறப்ப அப்படியெல்லாம் மறைஞ்சு அப்படியே கரைஞ்சி போகிற மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா இங்கேருந்து ஜேகே கிடையாது, அதாவது ஒரிஜினல் ஜேகே கிடையாது அப்படின்னா இவங்க 2 பேர்த்து கூட அங்கே இருந்தது ஜேகே தானே, ஏன் ஜேகே வந்துட்டு இங்கே வரல இவங்க கூட அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யோசனையாக இருக்குது. ஒன்றுமே புரியல. ஒரு வேளை டார்கெட் வந்துட்டு ஜேகேவா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, யாருக்கு டார்கெட் அப்படிங்கிற மாதிரி தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் மாற்றி இந்த மாதிரி பண்ணுவோம், உங்களுக்கு அப்படியே தலை வெடிக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் எல்லாருமே நீங்கள் காப்பாற்றுறீங்க. ஆனால் நேரம் ஆக வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு ரொம்பவே கொடூரமாக மாற ஆரம்பிக்குது. ஒவ்வொரு சவுண்டும் கொஞ்சம் வியர்டாக கேட்க ஆரம்பிக்குது. நாயெல்லாம் ஒரு மாதிரி கத்துற மாதிரி கேட்குது, ஒரு மாதிரி ஊழ விடுற மாதிரி கேட்குது. அதுக்கப்புறமா நிறையா சலசலன்னு ஒரு மாதிரி கோஸ்டெல்லாம் சலசலன்னு பேசுகிற மாதிரி என்னென்னமோ வியர்டாக ரொம்பவே ஆக்ரோஷமாக கேட்குது. இந்த ஒரு சத்தத்தில் வந்துட்டு உங்களாலே வந்துட்டு இதெல்லாம் காதில் கேட்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு தெளிவாக கேட்குது. எங்கள் ஆஃபீஸில் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கவும் எல்லாத்துக்கு காதில் அந்த சவுண்ட் கேட்கவும் உங்களுக்கே ஒரு மாதிரி உங்களுக்கே ஹிப்னடைஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அவங்க நினச்சி பார்த்தா அவ்வளோ மோசமாக தானே இருக்கும், பாவம் இல்லை, ஏன்னா அவங்க அங்கே தானே இருக்காங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி தான் நம்ம தப்பு அப்படிங்கிற அளவுக்கு ப்ரொடியூசருக்கு வந்துட்டு பயமாயிடுச்சு.
நீங்களும் நல்லா நல்லா யோசிச்சு யோசிச்சு பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் இப்படியே தான் ஒவ்வொன்றும் ஸ்டார்டிங்லேருந்து யோசிச்சு பார்ப்பீங்க. ஏதாவது ஒருத்தவங்க வந்துட்டு க்ளூ மாதிரி கிடைப்பாங்க. ஆனால் அது அவங்களா இருக்காது. அடுத்து வேறு யாராவா இருக்கும். ஸோ இப்படியே தான் ஆயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு நீங்கள் ஜிமின் தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் ஜிமின் கிடையாது. இப்போ ஜேகே மாதிரி இருக்குது. உங்களுக்கு இது வரைக்குமே ஒன்றும் புரியல. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. ஆனால் டேவோட சவுண்டும் இல்லை, ஜின்னோட சவுண்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு அதே சமயம் இங்கே ஜேகேவும் என்னாச்சுன்னு தெரியல. ஸோ அவரும் அங்கே தனியாக தான் உட்காந்துருந்தாரு. ஸோ கேமரா வந்துட்டு அவரோட கேமரா யார் பார்த்துருக்குறதுன்னு போயிட்டு ஜேகே இருக்கிற கேமரா எங்கே அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ நான் இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகே வந்துட்டு அந்த கேமராவே வெறிச்சு பார்த்துருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஜேகே நான் பேசுறது கேட்குதா அப்படிங்கிறீங்க. ஸோ ஜேகே வந்துட்டு நீ நீ நிஜமாவே வந்துட்டு எங்களை காப்பாற்ற போறியா? எனக்கு நிஜமாவே பயமாக இருக்குது. நாங்கள் தனியாக எங்களை கைட் பண்ணாத, நாங்களே எதாவது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் கோவத்தில் தான் பார்த்துருக்காரு. ஸோ நீங்கள் தான் பயந்துருப்பீங்க. ஜேகே சாரி நானே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஜேகே நான் வந்துட்டு எதாவது ட்ரை பண்ணுறேன், பட் நீங்களும் அந்த அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஒன்றுமே புரியல, இங்கே நடக்கிறது எதுவுமே எனக்கு எல்லாமே கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்க உங்களோட மானிட்டரில் தான் நீங்கள் ஜிமினோட கேமரா இருக்கும்ல. ஸோ ஜிமினோட கேமரா உங்களோட மானிட்டரில் இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் ஜிமினியே தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு மாதிரி வீடாக இருந்திருப்பாருன்ட்டு. இப்போ அப்படியே லைட்டாக ஜிமி வந்துட்டு கண்ணை முழிக்கிற மாதிரி இருக்குது. அவரோட கண்ணில் வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக நார்மல் ஐஸ் மாதிரி கிடையாது, வேறு ஏதோ மாதிரி இருக்குது. அவர் முன்னாடி யூங்கி தான் இருக்கார். ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா உங்களோட அந்த மானிட்டரில் ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்படியே கண்ணை லைட்டாக திறந்துட்டு ஒரு மாதிரி திமிரா தனாவட்டா ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஜேகேவோட கேமரா பார்த்துட்டு அந்த மானிட்டர் கிட்ட நிற்பீங்க இல்லையா? ஸோ உங்களோட மானிட்டர் வந்துட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் போய் பார்க்குறீங்க. ஒரு மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு யூங்கி இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ யூங்கி ஜிமின் கிட்ட தான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உங்களுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓடி வந்து உங்களோட மானிட்டரை பார்க்குறீங்க. எல்லாமே உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு ரீவைண்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஜிமின் தான் வந்துட்டு யூங்கி ஒரு மாதிரி பார்த்துருப்பாரு. ஸோ கேமராவை வந்துட்டு ஒரு மாதிரி வேடாக உங்களை தான் தென்னாவிட்டாக பார்க்குற மாதிரி பார்த்துருப்பாரு. ஜிமின் நீ நீ எனக்கு இந்த மாதிரி பார்க்குற அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படியே யோசிச்சுட்டு யூங்கியோட இது ஆனில் தான் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு மைக் ஆன் பண்ணிவிட்டு யூங்கி நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் தான் பேசுகிறாரு. உங்களுக்கு ஷாக்கு. ஜிமின் நீங்களும் யூங்கி ஒன்றா தான் இருக்கீங்களா? 2 பேர் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் இது வரைக்கும் சேஃபாக தான் இருந்தான், பட் இதுக்கு மேலே இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் ஒரு மாதிரி சொல்லவும் உங்களுக்கு பக்குன்னு ஆகுது. ஜிமின் இவ்வளோ வேலையை நீட்டாக பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லையே நான் எதை பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ இப்போ தான் வந்துட்டு வேறு ஒரு வாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு கேட்குது. இது வரைக்கும் வந்துட்டு அவங்க வேறு ஏதாவது பேசினா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ தான் டேரெக்டாக அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நீ யார், ஏன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுற, ஜிமின் எங்கே அந்த மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நான் தான் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு கடுப்பாகுது. ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிட்டுருக்கீங்க. ஜிமின் இந்த மாதிரி சொல்கிறப்ப லைட்டாக உங்களை பார்த்து அந்த ஐ இருக்குது அந்த கண்ணை வந்துட்டு லைட்டாக விங்க் பண்ணுறாரு. கண்ணை அடிச்சுட்டு தான் சொல்கிறாரு. ஏன் இவன் வந்துட்டு இந்த மாதிரி கண்ணை அடிக்கிறான்? ஒரு வேளை இந்த ஃபில்ட்டி பையன் வந்துட்டு ஐயோ கடவுளே இவன் இந்த நேரத்தில் கண்ணை அடிக்கிறான், இவன் என்ன சொல்ல வரான், ஒரு மாதிரி வியர்டாக இவன் தானே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக உங்களுக்கு மூக்கில் வந்துட்டு செம்மையாக இதாகுது. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு யூங்கி இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அவரோட மைக்கில் வந்துட்டு ஆன் பண்ணி கத்திட்டே இருக்கிறீங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வழியாக நம்ஜின் கண்டுபிடிச்சி வராரு. ஸோ கோபியை கண்டுபிடிச்சிட்டு நம்ஜின் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. அண்ட் யூங்கியை காணும். நீங்கள் இருக்கீங்க. ஜேகே வந்துட்டு அதே இடத்துல தான் உட்காந்துருப்பாரு. ஏன்னா குட்டி பையன் இல்லையா, அவருக்கு வந்துட்டு என்னதான் போல்டாக இருந்தாலும் ஒரு படத்துக்கு மேலே செம்மையாக பயமாக இருக்கும். ப்ளீஸ் யாராவது வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி ஜேகே புலம்புறதை கேட்டுட்டு நீங்கள் ஜேகே வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிறாங்க, ஸோ நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. அதனால் கோபியை கூப்பிட்டுட்டு நம்ஜு வந்துட்டு ஜேகே கிட்டே போயிடுவாங்க. ஸோ இப்போ அவங்க 3 பேர் அங்கே இருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு யூங்கியை மட்டும் இந்த இடத்துல காணும், ஜிமினையும் காணும். அதே சமயம் ஜின் இது வரைக்கும் சவுண்டே கிடையாது. ஸோ இப்போ நம்ம அவங்க 2 பேர்த்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. இவ்வளோ விஷயத்துலேயும் உங்களுக்கு புரிகிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 7 பேர்த்தில் யாரோ ஒருத்தர்கிட்ட தான் அந்த கோஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே கன்ஃபார்மாக வந்துட்டு ஏதோ ஒரு கோஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது, ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது. ஆனால் அந்த 7 பேர்த்தில் யாரோ ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது. அந்த ஒருத்தர் யார் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இது வரைக்குமே ஒரு மாதிரி புரியாத புதிராகவே இருக்குது. ஸோ நல்லா யோசிச்சு பார்க்குறீங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஹோபி இருக்கிற மாதிரி தெரியும், வேணுன்னே ஹோபியை ஃப்ரேம் பண்ண மாதிரி இப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி அவசியமே இல்லையே. ஹோபி வந்துட்டு சடனாக அந்த ஹோபியோட ஃபேஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுற மாதிரி அவசியமே இல்லை. ஆனால் ஹோபியை வேணுன்னே ஃப்ரேம் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு வேளை அது உண்மையாக இல்லை வேணுன்னே ஃப்ரேம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஏன்னா எல்லாமே திசை திருப்பறதுக்காக நடக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வி மேலே டவுட் வந்திருக்கும், அடுத்து ஜிமின் மேலே டவுட் வந்திருக்கும், அதுக்கப்புறமா ஜின் மேலே டவுட் வந்துருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தர் மேலே டவுட் வந்துட்டு இருக்குது. இப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு 3 பேர், அதாவது இப்போ லாஸ்ட்டாக ஜேகே மேலே கூட டவுட் வந்திருக்கும். இன்னும் உங்களுக்கு டவுட் வராத ஒரு பர்சன் அப்படின்னா அது வந்துட்டு யூங்கி, அதுக்கப்புறம் நம்ஜுன் தான்.
ஸோ அவங்க மேலே டவுட் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, கன்ஃபார்மாக டவுட் வரும். ஏன்னா நிறையா நமக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு புரியிற விஷயம் 7 பேர்த்துக்கிட்ட யாரோ ஒருத்தர்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த ஒருத்தரை வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் 6 பேர்த்த வந்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். அவங்கள சேவ் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒருத்தரையும் வந்துட்டு நம்ம எப்படியாவது சேவ் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆனால் இந்த ஜிமின் எதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணடிச்சிட்டு பேசினாரு, அதுவும் அவர் தான் வியர்டாக பேசினார். ஆனால் ஏன் கண்ணடிச்சாரு? அப்போது ஏதாவது சொல்ல வராரா? அப்படி சொல்கிறது ஏதாவது பொய்யா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்போ தான் தோணுது. இல்லை ஜிமின் ஏன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தலையில் அப்படியே கையை வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஆகுது. ஏன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னவா இருக்கும்? ஏன்னா இதோட வந்து செகண்ட் டே, அதாவது 2 வீக் அங்கே பிளானு. இப்போ தான் 2 நாள் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 2 வீக் அப்படின்னா அந்த 2 வீக் கழிச்சு தான் நீங்கள் வந்துட்டு வருவாங்களா, இல்லை இப்போவே காப்பாற்றிட முடியுமா, இல்லை காப்பாற்றவே முடியாதா, அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆன்சரே இல்லாத ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது இது. ஸோ எப்படியாவது காப்பாற்றிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் இங்கே இருந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும், பேசாமல் அங்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் ஒரு அடுத்த செகண்டில் வந்துட்டு உங்களுக்கு அந்த தாட் போயிடுது. வேறு ஒரு தாட் தான் வருது. ஜிமின் வந்துட்டு அந்த கண்ணடிச்சிட்டு போயிருப்பார்ல, ஏன் கண்ணடிச்சான், அவன் ஏதாவது நம்மக்கிட்ட சொல்ல வரானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ ஜிமின் கூட தானே யூங்கி இருந்தார். ஸோ இப்போ யூங்கியும் காணோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு எதுவுமே கிளிக் ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஜிமின் கீழேருந்து மேலே வந்துட்டுருக்காரு. மேலே வந்து பார்க்குறப்ப ஹோபி வந்துட்டு அந்த படுத்துருக்காரு. நம்ஜூன் தான் அவர் காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு. எங்கேருந்து ஹோபியை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டாக கேட்குறாரு. ஸோ ஜிமின் பேசுகிறதா வியர்டாக இருக்குது எல்லாத்துக்குமே. இவனுக்கு தான் பேப்படையா இல்லை வந்துட்டு பார்க்குறாங்க. ஜேகேலாம் ஒரு மாதிரி ஜிமினா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா சம்மந்தம் இல்லாமல் திட்டுறான், இப்போ இவன் யார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ஜூன் பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்துட்டே இருக்கப்போ நீங்களும் வந்துட்டு என்ன தான் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜிமின் மேலேயே டவுட் வந்துட்டே இருக்கா. ஸோ அதனால் ஜிமினை வந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் சரி ஓகே நம்ம ஜின்னை கண்டுபிடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. ஆமாம் ஜின்ட்டே 2 பேர்த்து இன்னும் காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகே ஹோபி இங்கே இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை மறுபடியும் ஹோபி காணோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லவும், இல்லை ஹோபி காணாமல் போக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு இவங்க 2 பேர்த்தையும் கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் நீங்கள் ஏன் இவங்க 2 பேர்த்து அது ஹோபி விட்டுட்டு கூப்பிட்டு போகிறாருன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்க்குறீங்க. ஸோ பார்த்துட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் இவங்க 3 பேர் இருக்காங்களோ, ஸோ இவங்க 3 பேர்த்தோட ஃபோனும் வந்துட்டு அப்படியே அதாவது மைக்கும் ஆஃப் ஆன மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை, செம கடுப்பாகுது. இந்த ஜிமின் தான் ஏதோ பண்ணுறான் போல், எல்லாத்தையும் என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜிமின் தான் எல்லாத்தையும் கொண்டுட்டானே நினச்சிட்டிங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பயமாகுது. ஜிமின் எதுவும் பண்ணிடாத, யாரும் எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு வாயை பேச கிடையாது. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு டைம் ஆகுது. அந்த டைம் வந்துட்டு ஆகவும் எப்படி சொல்கிறது, இவங்க 6 பேருமே ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படின்னா ஜிமின் தான் வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் 2 பேர்த்தையும் வந்துட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு ரூமில் தனியாக வச்சுருந்துருப்பாரு. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரையும் ஜிமின் காப்பாற்றி கூட்டிட்டு போய் ஒரு ரூமில் வைக்கிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயம் நடந்து எல்லோரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே பண்ண முடியறதில்ல. ஐயோ கடவுளே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக 6 பேர் ஒன்றா இருக்கிறாங்க. அகைன் அந்த காட்டுக்கு வெளியே இருந்த மாதிரி ஹோபி மட்டும் தனியாக இருக்கார். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அப்போது ஜிமின் இல்லையா, ஹோபி தானா, நான் ஃபஸ்ட்டு நான் நினச்சதா கரெக்டாக, இல்லை எது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கவே வந்துட்டு ஹோபி வந்துட்டு அப்படியே லைட்டாக கண்ணை முழிக்கிறாரு. ஸோ கண்ணை முழிச்சு தான் அவர் பக்கத்தில் யாருமே இல்லை, பயங்கரமாக கத்துறாரு. ஸோ ஹோபி கத்துறது கூட கேட்டு யாருமே வந்துட்டு வரமாட்டேங்கிறாங்க கீழே. ஒன்றுமே புரியல. அதாவது ஹோபி கத்துறாங்க, ஆனால் ஏன் இவங்க 6 பேர் ஒன்றா தான் இருக்கிறாங்க, நீங்கள் போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ தான் ஜிமின் வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க 5 பேத்துக்கு செமக்கம். ஏன் ஜிமின் இந்த மாதிரி பண்ணுற, நான் பயந்துட்டேன், நீ தான் வந்துட்டு ஒருவேளை நீ தான் எங்களை கொல்லணும்னு ட்ரை பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ நான் ஏன் உங்களை கொல்லணும்னு ட்ரை பண்ணுறேன், நான் காப்பாற்றணும் தான் ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அதாவது அந்த டோர் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, ஹோபி உள்ளே போனதுமே. அப்போது லாஸ்ட்டாக வந்துட்டு ஹோபி வந்துட்டு யாரை பார்த்துருப்பாங்க அப்படின்னு திரும்பி எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ ஹோபியோட ஐ கான்டாக்ட் வந்துட்டு ஜிமின் கிட்ட இருந்திருக்கும். ஸோ ஜிமினும் ஹோபியும் நல்லா ஐ கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ஜிமின்கே தெரியாமல் உள்ளே ஓடிருப்பார். அதுதான் வந்துட்டு பிரச்சனை. இப்போது யாரும் யார்கிட்ட பேசினாலும் ஐ கான்டாக்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு புரியுது, அப்போது இது ஜிமின் இல்லை, ஆனால் ஜிமின் இல்லாமையும் இல்லை. இந்த ஐ கான்டாக்ட் பண்ணி பேசுகிறப்போ ஏதோ ஒரு விஷயம் ஷிஃப்ட் ஆகுது, இவங்களுக்குள்ளே ஏதோ ஆகுது அப்படிங்கிறது இப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஸோ யாரை கண்ணையும் பார்த்து பேசாதீங்க. அண்ட் என்ன ஆனாலும் சரி கீழே கொஞ்சம் பேசுங்க, இல்லைனா சைடில் பார்த்து பேசுங்க, கண்ணை மட்டும் பார்த்து பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லாத்துக்கும் ஷாக் ஆகுது. ஏன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், தெரியல, எனக்கு அந்த கண்ணை பார்க்குறப்ப தான் வந்துட்டு நானாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நானே ஹோபியை வந்துட்டு கொண்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லவும் அப்படி தூக்கி வாரி போடுது எல்லாத்துக்கும். இது நீ கொண்டு இருப்பேன், என்னடா பேசுகிற அப்படின்னு. இல்லை நான் கான்சியஸ்க்கு வரும்போது, அதாவது ஹோபியை காப்பாற்றுங்கன்னு ஒரு வாய்ஸ் கேட்குறப்ப தான் நான் கான்சியஸ்க்கு வந்தேன், என் கையில் வந்துட்டு கோடாரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகேவும் சொல்கிறான். ஆமாம் நானும் அப்படி தான் இருந்துச்சு,
என் கையில் கொடரி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் நீங்கள் வந்துட்டு ஜெகே இல்லை நான் பார்த்த உருவம் வந்துட்டு நீ கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை அது நான் தான், ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எல்லாத்துக்கும் புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு லாஸ்ட்டாக ஹோபி மேலே தான் எல்லாத்துக்கும் டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவர் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து அவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருந்திருக்கும். ஸோ அதனால் அவர் தனியாக விட்டுட்டு இவங்க 6 பேர் இங்கே வந்திருப்பாங்க. ஜிம்மினும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் காப்பாற்றி கூப்பிட்டு வந்து இங்கே தனியாக வச்சுருக்காங்க. ஆனால் ஹோபி அங்கே தனியாக வந்துட்டு இனிமேல் ஹோபியாக தான் இருக்கார். அவருக்கு வந்துட்டு வேறு எந்த ஒரு தாட்டும் கிடையாது. அவர் வந்துட்டு பயந்துகிட்டே தான் இருக்கார். அது கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்குது. ஆனால் போகிறதுக்கும் பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்தையெல்லாம் பண்ணுறது யாரோ ஒருத்தர் தான் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்கும் ஏதோ ஃபீல் ஆகுது. ஏதோ ஒரு அமானுஷமான விஷயந்தான். ஆனால் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்மளையே வந்துட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இவங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. பட் இவங்களுக்கு எதுவுமே வந்துட்டு கிளிக் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி தான் அந்த பொண்ணு பயங்கரமாக யோசிக்கிறா. என்னவா இருக்கும், ஏன் வந்துட்டு இவங்க 7 பேர்த்துக்கு இந்த மாதிரி ஆகுது, அதுவும் வந்துட்டு பிரித்து வச்சு ஏன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நல்லா அவள் யோசிச்சு பார்க்குறப்போ 7 பேருமே தான் டார்கெட்டாக இருக்காங்க. அதனால தான் மாற்றி எல்லோரும் வந்துட்டு காணாமல் போனாங்க அப்படிங்கிறது அவளுக்கு புரியுது. ஸோ அவன் சொல்கிறா, நீங்கள் யாரோ ஒருத்தர் வந்துட்டு டார்கெட் கிடையாது, நீங்கள் 7 பேருமே தான் டார்கெட் அப்படின்னு அவன் சொல்லவும் எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. அப்படின்னா நான் ஹோபி கூப்பிட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. ஜிமின் நீ அவசரப்படுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் ஆகுது, கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஓகே இப்போ நீங்கள் எல்லோரும் எதுக்காக வந்தீங்க, ஒரு கீ இருக்கான்னு பார்க்க தானே வந்தீங்க, ஸோ அதை முதல்ல போய் தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு சொல்கிறது கேட்டுட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் ஹோபி அப்படின்னு சொல்லவும் ஹோபி இப்போ நார்மலாக தான் இருக்கார். ஸோ அவரே அப்படியே பார்த்துக்கோங்க, 7 பேரும் ஒன்றாவே இருங்க. நீங்கள் 7 பேரும் ஒன்றா இருக்கிறப்போ அதாவது இந்த இருட்டெல்லாம் போயிடும். ஸோ எல்லோரும் கையை கொடுத்துட்டே போயிட்டு ஹோபிக்கிட்ட வந்துட்டு நின்றுக்கோங்க, ஹோபியும் வந்துட்டு அப்படியே கவர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இவங்களும் வந்துட்டு 7 பேர் அதாவது 6 பேரும் போயிட்டு நிற்கிறாங்க. ஸோ ஹோபி அங்கே கட்டி எல்லாம் எங்கடா இருந்தீங்க, நான் செம்மையாக பயந்துட்டு தெரியுமா, இதெல்லாம் விட்டுட்டு போகாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஹோபிக்கு இது வரைக்கும் நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. உள்ளே வரும்போது கதவு சாதிச்சுப்பாரு. அப்போவே எனக்கு விசிட் போயிடுச்சுடா, நான் செத்துட்டேனே நினச்சிட்டேன், நான் எப்படி உயிரோட இருக்கிறேன் எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ 7 பேர் இந்த மாதிரி ஒன்றா நிற்கவும், அதாவது பக்கத்தில் ஒன்றா வந்து நிற்கவுமே வந்துட்டு அந்த டார்க்னஸ் எல்லாம் போயிட்டு ஒரு மாதிரி பிரைட்டாக வெளிச்சம் வர மாதிரி இருக்குது. அந்த மாளிகை அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, எப்படி சொல்கிறது, அவ்வளோ ரசிக்கிற மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. சரி ஓகே இப்போது நம்ம அந்த சாவி இருக்கான்னு தேடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுறது சாத்தியமே கிடையாது. எங்கே போனாலும் லைனாக அதாவது 7 பேருமே தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக 7 பேருமே ஒன்றாவே போயிட்டுருக்காங்க. ஆனால் 7 பேர்த்துக்கும் அதாவது இங்கே எல்லாத்துக்கும் புரிஞ்சது என்ன அப்படின்னா, யாரையுமே நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கவனமாகவே தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே கீ தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கேப்பில் வந்துட்டு நீங்கள் என்ன அதாவது அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, அவங்க போன ஃபாரஸ்ட்டு என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அந்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் டைரக்டர் எல்லாருமே ஒரு மேப் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி ஃபுல்லாக அவள் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. அவள் சர்ச் பண்ண அவ்வளோ விஷயங்கள் அதுலேருந்து தெரியுது. என்ன அப்படின்னா, அங்கே போன யாருமே வந்துட்டு ரிட்டன் வர முடியாது. ஒன்றா அவங்க அங்கே ஆவியாக தெரியணும், இல்லை அப்படின்னா அவங்க இறந்து போயிருப்பாங்க, அவங்க ஆவி கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான். இல்லை அப்படின்னா அவங்க அங்கேயே பைத்தியம் பிடிச்ச மாதிரி எங்கேயாவது ஏதாவது ஒரு மூலையில் இருந்திருப்பாங்க, அப்படி இருந்து செத்துருவாங்க. ஸோ அதுதான் அந்த ஃபாரஸ்ட்டில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவளுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. ஒரு இடத்துக்கு வந்துட்டு ஒரு பர்சன் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா, அதாவது முக்கியமானவங்க முக்கியம் இல்லாதவங்க 2வது விஷயம், யாரை வேணால் இருக்கட்டும், நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் கூட வந்துட்டு விசாரிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொடியூசரை செம்மையாக திட்டுறா. ஸோ ப்ரொடியூசர் என்ன பண்ணுவான், டேரக்டர் வந்துட்டு பார்க்குறா. சார் நீங்கள் என்ன சார் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா நம்ம சொன்ன ஃபாரஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவங்களாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க உள்ளே போனதுக்கு அப்புறமே அந்த இடம் ஃபுல்லாக டோட்டலாக மாறி இருக்குது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னவா இருக்கும், ஏன் நமக்கு வந்து இப்படி எல்லாமே ட்ரிக்கியாக இருக்குது, எல்லாமே நம்மளை ட்ராப் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிக்கிறா. அப்படியே அவள் யோசிச்சுட்டே இருக்கிறப்ப இவங்க எல்லாருமே கீ தேடிட்டு இருப்பாங்களா. ஃபைனலாக வந்துட்டு நம்ஜுன் தான் அந்த கீ கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ நம்ஜுன் அந்த கீ கண்டுபிடிச்சதுமே ஜிம் வந்துட்டு பார்த்துட்டு கீயா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக தான் கேட்டிருப்பாரு. எல்லோரும் வந்துட்டு கீ கிடச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஜிமின் மட்டும் ஷாக்காக கேட்டிருப்பாரு. ஏன் ஜிமின் மட்டும் ஷாக்காக கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. பட் அவர் சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர் எல்லாமே இவ்வளோ நேரம் எல்லாருமே வந்துட்டு அவர் காப்பாற்றிட்டு தான் இருந்தார். ஸோ மேபி கிடைச்ச சந்தோஷத்தில் கேட்டிருக்கலாம் அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு யாரை சந்தேகப்படுறதுனே தெரியல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபைனலாக வந்துட்டு நம்ஜுன் வந்து அந்த கீ எடுத்ததுமே சரி ஓகே 7 பேருமே அந்த கேட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம், கேட்டை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மாக அவங்க இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாத்துக்குமே கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அந்த கேட்டுக்கு வெளியே வந்துட்டு நிறையா கார்ட்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. ப்ளீஸ் எப்படியாவது வந்துட்டிங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களாலே உள்ளே வரவே முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்குது, ஏதோ பார்டர் போட்ட மாதிரி இருக்குது, அவங்களால உள்ளே வர முடியல, அதனால் வெளியே நிற்கிறாங்க. ஸோ அவங்க இந்த கீட்டை மட்டும் திறந்தால் போது கடவுளே, அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சாமி கும்பிட்டு நிற்கிறாங்க. இவங்களும் 7 பேரும் அப்படி போகிறாங்க. ஸோ போக போக என்ன ஆகுது அப்படின்னா,
மாதிரி லைட்டாக அந்த பிரைட்டாக இருந்த விடிஞ்ச மாதிரி இருக்கும்ல, ஸோ பகல் டைம் அப்படியே லைட்டாக இருட்டாகிற மாதிரி இருக்குது. அப்படியே திரும்பி பார்க்குறாங்க, யாராவது காணுமோ, அதாவது யாராவது கை விட்டுட்டாங்களா அப்படின்னு 7 பேர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 7 பேர் இங்கே தானே இருக்கோம், ஆனால் ஏன் இருட்டாகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, நீங்களும் அதில் பார்க்குறீங்க எல்லோரும் இருக்காங்க. பட் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே எல்லாத்து கேமராவும், அதாவது அந்த கல்ச்சர் சைன் போட்டிருக்காங்கல்ல, அந்த கேமராலாம் ஆன் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்து கேமராவும் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. ஏன்னா 7 பேர் லைனாக அந்த கேட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க, ஒரே வியூ தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாத்து கேமராலேயும் ஒரே வியூ தான் தெரியும், ஒருத்தரை தவிர. யார் அப்படின்னா நம்ம ஜிமின் தான். ஸோ நம்மளோட ஜிமின் அங்கே நிற்கிறாரு, ஆனால் அவரோட கேமரா வந்துட்டு எப்படி இருக்குதுன்னா, அங்கே இடத்துல ஜிமின் நின்றுட்டு தான் இருக்காரு. பட் அவரோட கேமராவில் என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு மாதிரி முன்னாடி பயங்கர புகமூட்டமாக இருக்க மாதிரி அவரோட கேமராவில் தெரியுது. ஸோ இல்லை, ஜிமினோட கேமரா மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்குது, கேட் தெரிய மாட்டேங்குது, ஜிமின் இங்கே தான் நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ நீங்கள் யோசிச்சுட்டு உள்ள ரூமில் இருக்கிற மற்ற எல்லோரும் கேமரா, அதாவது மற்ற மானிட்டரில் உட்காந்துருப்பாங்க. ஸோ ஜிமின் வேறு எங்கேயாவது இருக்காரா பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ யாருக்குமே தெரியல. சரி ஓகே, எந்த இடத்துல அதாவது புகமூட்டம் மாதிரி இருக்குதோ அந்த இடத்த ஜூம் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்களோட மானிட்டரில் ஒரு மூலையில் வந்துட்டு புகமூட்டமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அந்த கேமரா இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தா ஜிமின் வந்துட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அப்போ அதுதான் ஜிமின் தான், இப்போ இங்கே இருக்கிறது யார் அப்படிங்கிற மாதிரி பயமாக, உங்களுக்கு செமைய பயமாக இருக்குது. இவங்ககிட்ட சொல்லவும் முடியல. சொன்னீங்க அப்படின்னா இவங்கள தான் பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனால் ஜிமின் அவங்க பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ஜுன் கையில் தான் அந்த கீ இருக்கும், அதாவது ஒரு கீ மட்டும் இருக்காது, கொஞ்சம் பஞ்சாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ஜுன் நீங்கள் வந்து, அதாவது நம்ஜுனோட மைக் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்கிறீங்க, கீ பஞ்ச் உங்கள் கிட்ட தானே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் நல்லா கூர்மையாக கவனித்து பாருங்கள், அந்த போட்டிருக்காங்கல்ல அதில் என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படி கண்ணு கொடுக்கணும்னு வச்சு பார்க்குறாரு. கொஞ்சம் லாங்கில் தான் அதாவது ரொம்ப லாங்கில் இல்லை, கொஞ்சம் லாங்கில் தான் நிற்பாங்க, தெரியுது நல்லா. அவர் ஒரு நம்பர் சொல்கிறாரு. ஸோ 7 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 7ஆ, சரி ஓகே, உங்களோட கீ இருக்குல்ல, அந்த கீயில் 7 அப்படிங்கிற கீ ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் பார்க்க சொல்கிறீங்க. ஸோ பார்க்குறாரு, இருக்குது, இந்த கீ தான் மேபி அந்த போட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்ல வராரு. கொஞ்சம் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, யாருக்கும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படின்ட்டு அமைதியாக நிற்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, அப்படியே யாருக்கும் தெரியாமல் அந்த 7 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குல்ல, ஸோ அந்த கீ மட்டும் எடுத்து உங்களோட கையில் வச்சுக்கோங்க, ஒரு கையில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு அந்த கீ மட்டும் அப்படியே அந்த பஞ்சிலேருந்து லைட்டாக எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு ஒரு கையில் அப்படியே மடக்கி பிடிச்சாரு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நினச்சி நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, அந்த பஞ்ச் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு கீ தவிர அந்த பஞ்ச் இருக்குல்ல, அதை அப்படியே மொத்தமாக தூக்கி, அதாவது எதர்ச்சியாக தெரியாமல் இருந்தது விழுற மாதிரி தூக்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் ஒரு மாதிரி எதர்ச்சியாக திரும்புற மாதிரி திரும்பி அந்த அதாவது கீ பஞ்ச் இருக்குல்ல அதை அப்படியே தூக்கி போடுறாரு. ஸோ அது தூக்கி போட்டதும் எல்லோரும் ஏன்டா அப்படி தூக்கி போட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ஜுன் வந்துட்டு, சாரி நான் தெரியாமல் தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், அதுவும் நான் போட்ட மாதிரியே இல்லை, அது எப்படி போய் விழுந்துச்சுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆக்ட் பண்ணிடுறாரு. ஆனால் அவர் ஏன் அதை பண்ணுறாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது அப்படியே பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் சொல்ல அதை அப்படியே ஃபாலோ பண்ணி சொல்லிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, சரி ஓகே பரவாயில்ல, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வர்றது தானே, பிரச்சனை கிடையாது, ஜிமின் நீங்கள் போயிட்டு அந்த கீ பெஞ்ச் எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜிமின் தான் அனுப்புகிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்கள் அப்படியே அந்த கேமராலேயே பார்க்குறாரு. பார்த்துட்டு சரி ஓகே அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட போகிறாரு. இதில் உங்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், அதாவது 7 பேர் உள்ளே இருக்கிறப்போ நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா அவ்வளோ ப்ரைட்டாக அந்த மாளிகை ஃபுல்லாக ஒரு சூப்பராக பகல் மாதிரி அவ்வளோ லைட் வெளிச்சமாக இருந்திருக்கும், இருட்டாக இருந்திருக்காது. ஆனால் இவங்க வெளியே வரும்போது என்ன இருக்குது அப்படின்னா, பயங்கரமாக இருட்டாக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிருச்சு, இதில் யாரோ ஒருத்தர் வந்துட்டு அந்த பர்சன் கிடையாது, வேறு யாரும் மாறி இருக்காங்க, இதில் ஒருத்தர் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் எல்லாத்து கேமராவும், அதாவது இந்த சைனில் இருக்கிற கேமரா வந்து நீங்கள் ஆன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஓகே அப்படின்னு நீங்கள் ஆன் பண்ணி பார்க்குறப்ப ஜிமினோட கேமரா மட்டும் வேறு ஒரு பிளேஸில் இருக்கிற மாதிரி அந்த இதுக்கு முன்னாடி காட்டும். அப்போ தான் நீங்கள் வந்துட்டு அப்போ அங்கே இருக்கிறது ஜிமின் கிடையாதுன்னு முடிவு பண்ணிவிட்டு, சரி ஓகே முதல்ல இவங்க 6 பேர்த்த இங்கேருந்து காப்பாற்றுவோம், அதுக்கப்புறம் ஜிமின் காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு முடிவு பண்ணியிருப்பீங்க. அதனால் வந்து சரி ஓகே அப்படின்ட்டு நம்ஜுன்ட்டு சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. ஸோ நம்ஜுன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி போய்ட்டு கேட் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கப்புறமா நீங்கள் எல்லாத்து மைக்கும் ஆன் பண்ணிவிட்டு கத்துறீங்க. ஸோ எல்லோரும் வெளியே ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எல்லோரும் ஜிமின் அப்படின்னா ஜிமின் என்ன வரலன்னு சொல்லவும், அவன் ஜிமினே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்துறீங்க. ஸோ எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆகுது. ஸோ அப்போ ஜிமின் எங்கே அப்படின்னு தான் கேட்குறாங்களே தவிர ஓட மாட்டேங்கிறாங்க. ஐயோ தயவு செஞ்சு ஓடிவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கத்துறீங்க, ஜிமின் நான் காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வர பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வரதுக்குள்ள அங்கே ஜிமின் போயிருப்பார் இல்லையா அந்த கீ எடுக்கிறதுக்கு, அந்த ஜிமின் வந்துட்டு அப்படியே செம்ம ஃபாஸ்ட்டாக எப்படி சொல்கிறது, அப்படியே இந்த வேம்பையெல்லாம் சட்டுன்னு வந்து நிற்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து நம்ஜுன் முன்னாடி அந்த கேட்டுக்கிட்ட நிற்கிறாரு.
அப்படியே நம்ஜுனுக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட்டே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஜின்னுக்கெல்லாம் வந்துட்டு அக்கைன்னு ஒரு மாதிரி மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்துட்டு அது ஜின்வின் கிடையாது அப்படின்னு சொன்னது எல்லாரும் பயந்துருப்பாங்க. சரி ஓடலான்னு பார்க்கறதுக்குள்ளே வந்துட்டு அது மாதிரி சட்டுன்னு வந்து நின்றுட்டு அப்படியே முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து ஜிமின் வைக்கிறாரு. ஸோ எல்லாரும் வந்துட்டு பின்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறாங்க. ஜிமின் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்லை இவங்க எங்கே போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஸோ சட்டுன்னு வந்துட்டு இவங்களை பார்த்துட்டு இருக்கிறப்போ சட்டுன்னு அந்த கேமரா மேலே இருக்குல்ல, ஸோ சட்டுன்னு அவரோட ஃபேஸ் அந்த கேமரா கிட்ட முன்னாடி வரவும் டேரெக்டாக உங்களை தான் பார்க்குறாரு. அவ்வளோ பயமாக இருக்குது உங்களுக்கு. அப்படியே நீங்களே வந்துட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தீங்க அப்படியே சட்டுன்னு எந்திரிச்சிடுறீங்க. ஸோ எந்திரிச்சு அவ்வளோ பயமாக இருக்குது. க்ளோஸ்அப்பில் கேமரா கிட்ட வந்துட்டு என்ன கண்டுபிடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி டெரரான வாய்ஸில் பேசுகிறாரு. ஸோ இதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகேவாடியே ஸ்டோரி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை விட ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஸ்டோரி என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இல்லை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகேவா, லைக் பண்ணிவிடுங்க. சரி ஓகே, இதுக்கு அடுத்த எபிசோட் நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக்கு சண்டேயில் பார்ப்போம். டாட்டா பை பை, லவ் யூ சராங்கே. ப்ளீஸ் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.